ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் செய்து வசிஷ்டரிடத்திலே மறைந்து கிடந்ததான ஞான பொக்கிஷமான யோக வாசிஷ்டத்தை வெளிக்கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதில் நாம் இப்பொழுது 3வது பிரகரணம் உற்பத்தி பிரகரணம், அதில் 7வது அத்தியாயம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் போன வாரம் 6 ஸ்லோகங்கள் வரையில் பார்த்தோம். இந்த அத்தியாய சர்க்கத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜகதாதி திருஷ்ய அசத்தா பிரதிஜா என்ற பெயர். அதாவது நம்மாலே காணப்படுகின்ற ஒரு ஜீவனாலே காணப்படுகின்றதான ஸ்தூலமான இந்த ஜகத்து முதலானவைகள் இருக்கோ, எதெல்லாம் பார்க்கப்பட்டு கேட்கப்பட்டு அனுபவிக்கக்கூடியவைகளாக இருக்கோ அவை எல்லாம் அசத்து. அசத்துன்னா என்ன? இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது, கயிற்றில் தோன்றுகிற பாம்பு போல. அது எப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக இங்கே நிரூபிக்கிறார். அதற்கு ராமன் முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்குறான்னு நாம் பார்த்தோம். நீங்கள் போன 6வது சர்க்கத்தில் அந்த எல்லாத்துக்கும் பிரம்ம சிருஷ்டி, பிரம்மா தான் பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணினார். சமஷ்டி புத்தி தத்துவமான அவர் சிருஷ்டி பண்ணதான இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்த்து அதில் தான் இருக்கோம். நாம் அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். என்ன இந்த பிரபஞ்சமே என்ன? பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச பிராணங்கள், அப்புறம் எல்லா தத்துவங்களும் 24 தத்துவங்களும், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்பதான 4 எல்லாம் சேர்ந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு. அது பிரம்மாவனுடைய சக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு போன சர்க்கத்தில் சொன்னார். அந்த பிரம்மா இவற்றையெல்லாம் சிருஷ்டிப்பதற்கு காரணமாக ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பரமாத்மா. அவருடைய உந்தி கமலத்திலிருந்து தான் பிரம்மா உண்டானார். அவர் உண்டானதான அந்த பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்து செய்கின்ற திறமையையும் சிருஷ்டி பண்ணுகின்றதான திறமையையும் கொடுத்து எல்லாம் செய்தவர் அவரே என்று சொல்லிட்டு வந்தார். அவர் எங்கே தெரிந்து கொள்ளுகிறது? நான் எப்படி அடைய முடியும்? அவர் அடைவதுதான் உயர்ந்த ஞானம் என்றும் அங்கே சொல்லிவிட்டார். அவர் அடையாத வரையில் நாம் ஞானத்தை பெற்றுவிட்டோம், முக்தியை அடைந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது என்பதையும் எடுத்து சொன்னார். இங்கே என்ன கேட்கிறான்? யேஷ தேவ கதிதோ யஸ்மின்யா தேவி முச்யதே வதக்வாசௌ ஸ்திதோ பிரம்மன் கதமேனம் மகம் லபே. எவரை தெரிந்து கொள்வதனாலே ஒரு ஜீவனானவன் சம்சார பந்தங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடலாம் என்று சொன்னீர்களோ, அவருக்கு தேவன்கிறது ஒரு ஆட்ரிபியூட். Attributes are given only to attributeless Brahman. Attributes எதுவும் இல்லாததான ஒன்றுக்கு attributes எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. ஏனென்றால் அத்விதீயமான அனுபவத்தை எடுத்து சொல்லணும்னு வரும்போது துவைத பாஷையில தான் சொல்லியாகணும். அதனாலே அவர் சொன்னார். இப்ப அவன் கேட்கிறான், வத குவாசௌ ஸ்திதோ பிரம்மன் கதமேனம் மகம் லபே. அவர் எங்க இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? அவரை நான் எப்படி அடைய முடியும்? அவரை அடைந்தால்தான் முக்தி என்று வேறு சொன்னீர்களே, அதனாலே உங்களிடத்தில் கேட்கிறேன், நீங்க சொல்ல வேண்டும்னு கேட்டார். உடனே வசிஷ்டர் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். அவர் எங்கும் இல்லை, எங்கேயோ இல்லை, உனக்குள்ளேயே தான் இருக்கிறார். யேஷ தேவ கதிதோ நைஷதூரே அவதிஷ்டதே சரீரே சம்சிதோ நித்யம் சின்மாத்திரம் இது விஸ்வதா. உனக்குள்ளே தான் இருக்கார்னா, எனக்குள்ளே இருக்கார்னா, எங்க இருக்கார் என்று சொன்னார். உபச்சாரமாக ஹிருதயத்திலேன்னு சொல்றது. உனக்குள்ளே அறிவு வடிவமாக இருக்கார், கேவல சத்தாய், கேவல சித்தாய், கேவல ஆனந்தமாக இருக்கார். எந்த ஒன்றில் இருக்குன்னு நான் இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறியோ, உலகத்தில் இன்னொன்றெல்லாம் இருக்கு என்று நீ பார்க்கிறியோ, எதையெல்லாம் அறிகிறேன் என்று நீ அறிகிறாயோ, எதை அறிவதனாலேயோ அடைவதனாலேயோ அனுபவிப்பதனாலேயோ ஒரு ஆனந்தம் ஒரு சுகம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறாயோ, அந்த சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் உனக்குள்ளே இருந்து இந்த ஒன்று இந்த எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி செய்கின்றவர் அவர் இங்கேதான் இருக்கார். அதனால சரீரே சம்சிதோ நித்யம் சின்மாத்திரம் இது விஸ்ருதா, கேவல சின்மாத்திரமாக இருக்கார் என்று இப்படிதான் பெரியவர்கள்லாம் சொல்றார். இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. எப்போதும் இருக்கார், இடைவிடாமல் இருக்கார். இந்த ஜீவனோடு கூடவே எப்போதும் பிரியாமலே இருக்கின்றார்.
அப்படின்னு சொன்னார். சரி, அவரை எங்க போய் தேடுறது? எனக்குள்ளே இருக்கார் என்று சொல்றீரேன்னா, அதே ஒரு உபச்சாரத்துக்காக உனக்குள்ளே நீ தியானத்துல யோகத்துல அபியாசத்துல தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே அவர் எங்கும் இருக்கிறவர். ஏஷ சர்வமிதம் விஸ்வம் ஏகைகோ நது விஸ்வாபிதாஸ்திற்கு. அதனால உன்னுடைய பார்வையினாலே உன்னுடைய சித்தினாலே விஸ்தரிக்கப்படுகின்றதான இந்த பிரபஞ்சம் முழுமையும் அவரே தான் இருக்கார். இன்னும் சொல்ல போனால் சின்மாத்திரமா இருக்கிற அவர் தானே. அந்த சின்மாத்திரம் தான், சின்ன சித்து தானே, உன்னுடைய அறிவு தானே இந்த காணுகின்றதான ஸ்தூல பிரபஞ்சத்தை உனக்கு காட்டி கொடுத்தது. அதை உனக்கு விஸ்தாரமாக விரிவாக எடுத்து காண்பித்தது. அந்த சித்து தானே இது எல்லாமாக ஆகிறது. ஆகையினாலே இந்த பிரபஞ்சமே அவர்தான். அவரிடமிருந்து வேற எதுவுமே இல்லை. சந்திரனுடைய பிரகாசமும் சூரியனுடைய பிரகாசமும் பகவான் விஷ்ணுவனுடையதான பிரகாசமும் பரமேஸ்வரனுடைய பிரகாசமும் சூரியனுடைய பிரகாசமும் எல்லாம் பிரம்மாவனுடைய பிரகாசமும் இத்தனை பேருடைய இருப்பும் இத்தனை பேருடைய அறிவும் இத்தனை பேருடைய ஆனந்தமும் எல்லாம் இந்த சித்தேதான் என்று சொன்னார். உடனே ராமன் கொஞ்சம் துடுக்கா கேட்ட மாதிரி தோன்றலாம். 5வது ஸ்லோகத்தில் பார்த்தோம், பாலாபி வதந்தியேதத் யதி சேதனமத்ரகம் ஜகதித்யேவ கேவத்ரா நாமஸ்யாது உபதேசதாம். ஞானத்துல குழந்தைகளா இருக்கிற ஞானத்துல மேலும் பெரிய அனுபூதியை அடையாதவர்களான சாஸ்திர ஞானம் இல்லாதவர்களான பாலர்களுக்கு கூட தெரியுமே. பாலாகாபி வதந்தியவ, அவர்கள் கூட இதை சொல்லுவார்களே. நீங்க என்ன பெருசா எனக்கு எதை சொல்லிட்டேன்? எதை சேதன மாத்திரகம், இது பிரபஞ்சம் முழுக்க அந்த உன்னுடைய அறிவினுடைய பிரகாசம்தான், அறிவினுடைய விரிவுதான் என்று சொல்லுகிறீர்களே. ஜெகதீத்யேவ கேவாத்திர நாமஸ்யாது உபதேசம். இப்ப அச்சித்து தான் எல்லாமா ஆறுது, அந்த சித்தோ அவர் தான். அப்ப பிரபஞ்சமே அவர் தான் என்றால் அப்ப இதுக்கு ஏன் ஜகத்துன்னு ஒரு பேர் கொடுக்குறேன் நீங்க? அப்ப ஜகத்து, இது உலகம், இது பிரபஞ்சம் உன்னாலே பார்க்கப்படுகிறது என்றெல்லாம் எதற்காக ஒரு பெயர் கொடுக்க வேண்டும்? தேவையே இல்லையே. அப்ப 2வது பெயர் கொடுத்து விட்டு பார்க்கறதெல்லாம் பொய்ன்னு எதுக்காக சொல்லணும்? எதுக்காக அப்புறம் பெயரை கொடுக்கணும்? இது தனியாக இருக்கிற மாதிரி தோன்ற வேண்டும். அப்புறம் அதுக்கு இல்லை, அது சித்து தான், அந்த சித்துக்கு காரணமாக இருக்கிற ஆத்ம தத்துவம் தான் எல்லாம் என்று எதுக்காக சொல்லணும்? இது குழந்தைக்கு கூட தெரியுமே அப்படின்னு சொன்னான். உடனே அவர் சொல்றார், இதை பாரு ராமா, நகைகள் உருவாச்சு தங்கத்திலேருந்து. அது தங்கத்திலேருந்து உருவானதுதான் நகைகள். ஆனா அதை தங்கம்னு சொல்றது இல்லையே, தங்கம் நன்னா இருக்குன்னு சொல்றது இல்லையே. அதுக்கு மதிப்பு போடும்போது தானே தங்கத்தினுடைய கேரட் எவ்வளவு, 22 கேரட்டா 24 கேரட்டா என்று நாம பார்க்க போறோம். பார்க்கிற போது சங்கிலி வளையல் மோதிரம் இதெல்லாம் நன்னா இருக்குன்னு தானே சொல்ல போறோம். ஆகையினாலே ஒரு உபச்சாரமாக இதை சொல்ல வேண்டி இருக்கு என்று சொன்னார். அப்போ எப்படி சொல்றேன் நீங்க என்ன சொல்றேன் சொல்ல ஆரம்பிக்கிறார். வசிட்டபுவாசாம் சின்மாத்திரம் சேதனம் விஸ்வம் இது யஜ்ஞாதவானசி ந கிஞ்சிதேவ விஜ்ஞாதும் பவதா பவநாசனம். ஏன் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், சின்மாத்திரம் சேதனம் விஸ்வம், உன்னுடைய சேதனம் விஸ்வம்னா என்ன அர்த்தம்? அறிவினாலே சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த பிரபஞ்சம். நான் போன கிளாஸ், அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் கூட பார்த்தோம். இந்த பிரபஞ்சம் பிரம்மாவினாலே சிருஷ்டி பண்ணப்பட்டதான, நாம பிறப்பதற்கு முன்னாடியும் பிறந்த பிறகும் நாம மறைந்த பிறகும் இருக்க போகின்றதான இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசல. எதை பத்தி பேசுறார்? எனக்கு ரிலேட்டிவாக என்னாலே பார்க்கப்படுகிற, என்னாலே கேட்கப்படுகிற, என்னாலே அனுபவிக்கப்படுகிற இந்த உலகம் இருக்க, ஒவ்வொருத்தருடைய உலகமும் வேறு என்று நாம பார்த்து கொண்டு இருக்கிறோமே, அது சேதனம் விஸ்வம், என்னுடைய அறிவினாலே சிருஷ்டிக்கப்படுகின்றதான இந்த பிரபஞ்சம். ஏனென்றால் ஒரே ஆப்ஜெக்ட எல்லாரும் ஒரே மாதிரி பார்ப்பதில்லை. அதனால அவனுடைய பிரபஞ்சம், அவனுடைய சிருஷ்டி வேறு. என்னோட கனவு வேறுதான், இன்னொருத்தனுடைய கனவு வேறுதான். என் கனவை இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாது. அதுபோல என்னுடைய பிரபஞ்சத்தை பற்றின ஞானத்தை நான் இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாது. என்னுடைய பிரபஞ்சத்தை பற்றினது ஞானமா அஜானமா சரியா பிரமமா என்னங்கிறதெல்லாம் அப்புறம் நாம விசாரிக்கலாம். அதனால சின்மா சேதனம் விஸ்வம் இருக்கு. சேதனம் விஸ்வம், அறிவினாலே சிருஷ்டிக்கப்பட்டதா இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுவதும் ராமா கேவல சின்மாத்திரமே. அதுக்காக நான் சொன்னேன், இது குழந்தை கூட சொல்லும்னு சொல்றேன். வாஸ்தவம்,
குழந்தைக்கு கூட சொல்லும் தான். இத்தனையும் சொல்லிவிட்டு அதுக்கு ஏன் ஜெகத்துன்னு ஒரு பேர் கொடுக்குறேன்னு சொல்றேன். காரணம் சொல்றேன், உனக்கு கேளு. சின் மாத்திரம் சேதனம் விஸ்வம், பார்க்கப்படுகின்றதான இந்த பிரபஞ்சம் முழுக்க அறிவு மாத்திரம். ஏன்னா அறிவு தான் செட்டி பண்ணிடுது. எது இது எது ஞானவானசி, இப்படித்தான் இருக்கு. ஆகையினாலே காணப்படுகின்ற ஸ்தூல பிரபஞ்சம் என்பது உண்மையிலேயே இல்லை. அதனால்தான் ஆரம்பத்திலேயே என்ன சொன்னார், இந்த சர்க்கத்துக்கே பெயர் ஜெகதாதி திருஷ்ய அசத்தா, இதெல்லாம் இல்லை, அதை நிரூபிக்கிற சர்க்கம் இல்லையா இது. அதனால இது எது ஞாதவானு அசி, இப்படி உண்மையாக எவன் உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளுகின்றானோ, நக்கிஞ்சிதேவ விஜாதம் பவதா பவனாசனம். அதற்கு பிறகு அவனுக்கு நக்கிஞ்சிதேவ தெரிந்து கொள்வதற்குன்னு எதுவுமே இல்லை, அறிவதற்குன்னு எதுவுமே இல்லை. எல்லாம் சித் விலாசம், எல்லாம் சித்தனுடைய விரிவுதான். இந்த அறிவு தான் எல்லாமாகவும் ஆகியிருக்கு என்பது அவன் அனுபவத்தில் உணர்ந்து விடுவானே. ஆனால் பவதா பவனாசனம், அவனுக்கு இதெல்லாம் அவனை விட்டு கழன்று போய்விடுகிறது. அதுக்கப்புறம் அவனுக்கு அறிய வேண்டியது என்ன இருக்கு, எனக்கு கிஞ்சிதேவ விஜாதம், இதுதான் அறிஞ்சுக்கணும். எந்த ஒரு உலகை நான் பார்க்கிறேனோ, என்ற ஒன்றை நான் அனுபவிக்கிறேனோ, இவையெல்லாம் என்னுடைய சிருஷ்டி, என்னுடைய அறிவினாலே சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை அவன் உணர்ந்து கொண்டு இவையெல்லாம் சின்மாத்திரம் என்பது அனுபவத்தில் உணர்ந்து விடுவானே. ஆனால் அதற்கு பிறகு இரண்டாவதே இல்லை, இவனே எல்லாமாக ஆகிறான். அந்த சித்துக்கு காரணமாக இருக்கிற ஆத்ம தத்துவமே எல்லாமாக ஆகிறது. இந்த ஆத்ம தத்துவமோ இவனே. ஆகையால் இவனுக்கு அப்புறம் என்ன இருக்கு, இரண்டாவதே பார்க்கல, ஒன்றையே பார்க்கிறான். ஏகத்துவம் மனு பஷ்யத் என்று எல்லாத்தையும் ஒன்றுதான் பார்க்கின்றான் இல்லையோ, அதை தான் சொல்றான் உபனிஷத்து சொல்றது. யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதகா தத்ர கோ மோககா கஸ்ஸோகா ஏகத்வமனுபஷ்யதகா என்று ஈசாவாஸ்யம் சொல்லுகிறது. அதனால சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜானதா, அறிகின்றவனுக்கு இப்படி தத்துவத்தை எல்லாம் சின்மாத்திரம் சித் விலாசம் என்பதை அனுபவத்திலே உணர்ந்தவனுக்கு சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத், எல்லாம் ஆத்மாவாகவே ஆகிவிடுகிறது. அதாவது இவனாகவே ஆகிவிடுகின்றான். தத்திரக்கோ மோகம் இரண்டாவதே இல்லை. இரண்டாவது பார்க்கிற போதுதான் அதுல ஒரு ஆசையம், அதுக்கப்புறம் ராகம், அதுக்கப்புறம் கோபம், அதுக்கப்புறம் தாபம் எல்லாம் உண்டாக போறது. சோக மோகங்களுக்கே வேலை இல்லையே. தத்ரகோ மோககா கஸ்ஸோகா, இரண்டாவதே இல்லை, இவனே எல்லாம் ஆகிவிட்டான், ஒன்றுதான் இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறம் அவனுக்கு சோக மோகங்களுக்கு வாழ்விலே இடமே இல்லை. ஏன்னா ஏகத்துவம் அனுபஷ்யதா, ஒன்றையே எங்கும் பார்க்கிறான், ஒன்றையே எல்லாமாக பார்க்கிறான், எல்லாவற்றையும் ஒன்றிலேயே பார்க்கின்றான் என்பதற்காக என்று சொல்றான். ஆகையினால நீ தெரிந்து கொள்ள வேண்டியது எது, உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரபஞ்சத்தை காமிச்சு நான் சொல்ல வேண்டி இருக்கு. ஏனென்று கேட்டால், ராமா, நான் ஏதோ குழந்தைக்கு கூட தெரியுமேன்னு நீ சொல்றது வாஸ்தவம் தான். எதற்காக நான் தெரிஞ்சதை வச்சுட்டு சொல்லணும்னா, வேதாந்தத்திலேயே என்ன சம்பிரதாயம் என்றால், தெரிஞ்சதை வச்சுட்டு தான் தெரியாததுக்கு போகணும். தெரியாததுக்கே நேர நம்மாலே போக முடியாது. அதனால சொல்லுகிறேன் என்கிறார். சின்மாத்திரம் சேதனம் விஸ்வம் இது எது ஞாதவானசி ந கிஞ்சிதேவ விஜாதம் பவதா பவனாசனம். சரி, நீங்க சொல்வதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ இந்த அதுதானே எல்லாமா இருக்கு. ஏன் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியல, ஏன் இந்த ஜீவன் பந்தப்படுகிறான் என்று சொன்னார். அது திறகை இருக்கு, இந்த அவித்யை இருக்கு, அதனாலே தான் இவனாலே தெரிஞ்சுக்க முடியாமல் போறது. நான் போன சர்க்கத்திலேயே உனக்கு சொன்னேனே, உனக்கு எப்பொழுது இவனுடைய சித்தத்திலிருந்து இந்த அவித்யானது போகிறதோ, ஆகையினாலே எப்போ இந்த போறது, எதா அவித்யா வினஷ்யதி, அபியாசத்தினாலே சாது சங்கம் சச்சாஸ்திர விசாரம் இவற்றினாலே அவித்யை நீங்கிட்டா இந்த தரிசனம் கிடைக்கும். இல்லைன்னா அவன் பேத புத்தியோடையே பார்த்து கொண்டு இருப்பான். எதுக்கு சாஸ்திரம் உபதேசம் பண்ணணும்? தெரிஞ்சதை காமிக்கிறதுக்கு சாஸ்திரமே வேண்டாம். பேனாவை பேனான்னு சொல்லவோ, இப்ப இது பென்சிலை பென்சில்னு சொல்லவோ, மாம்பழத்தை மாம்பழம்னு சொல்லவோ, ஒரு சின்ன குழந்தைக்கு தாயார் சொல்லி கொடுக்குற மாதிரி அரிச்சுடி வாய்ப்பாடுது.
அது தேவையே இல்லை. அதுக்கு பெரிய சாஸ்திரங்கள், உபனிஷதங்கள், இத்தனை கிரந்தங்கள் இத்தனையும் தேவையே இல்லை. அப்போ என்ன, நீ எதை பார்த்து கொண்டு இருக்கின்றாயோ, அதை எதை பார்த்து எதாக நீ தெரிஞ்சுக்கிறாயோ அது அதாக இல்லை. அதனுடைய இருப்புக்கு காரணமான ஒன்று இருக்கு, அதுதான் இதுவாக இருக்கு என்பதை இவனுக்கு காட்டி கொடுப்பதற்குத்தான் இந்த சாஸ்திரங்களே முயற்சி பண்றது. ஆகையினால இவனுக்கு ஸ்தூலமாவே பார்த்து பார்த்து பழக்கம். அவனை ஸ்தூல பிரபஞ்சத்திலேருந்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்துக்கு உள்ளுக்குள்ள அழைத்து கொண்டு போக வேண்டி இருக்கு இல்லையா, அதற்காக நான் சொல்லுகின்றேன் ராமாம். அதனால அடுத்த சேத்தனம் நாம சம்சாரோ ஜீவயேவ பசு ஸ்மிருதா ஏதஸ்மாதேவ நிர்யாந்தி ஜராமரண பீதயா. நீ கேட்ட கேள்வி நியாயம்தான். ஏன் இந்த ஜீவன் அப்போ இது எல்லாமே சின்மாத்திரம் தான் சொன்னா இந்த ஜீவன் ஏன் இதுல மயங்குறான்னு மயங்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏனென்று கேட்டால் அவனோட கூட இருக்கிறதான அந்த அவித்யானது பேத புத்தியோடு இவனை பார்க்க சொல்றதே. ஏகத்துவம் அனுபவிச்சதுக்கான ஏகத்துவத்தை பார்க்க முடியலையே, அதுக்காகத்தான் சாஸ்திரம் அவனுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. இப்போ வேதமானது ஆரம்பித்ததும் அந்த வாத்தியார் பாடசாலையை விட்டு போகின்ற பையனுக்கு என்ன சொல்றார், முதல்ல உபதேசம் பண்றார். சத்தியம் வதா தர்மஞ்சரா சுவாத்தியாயான் பிரமதிதவ்யம் என்றெல்லாம் வரிசையா உபதேசம் பண்ணுகிறாரே. எதற்காக பண்ணுகிறார்? அப்ப ஏங்க சத்தியம் வதான்னு சொல்லணும்? இயல்பிலேயே இவன் சத்தியத்துக்கு மாறுபட்டதை பேசுவான், சத்தியத்துக்கு மாறுபட்டு நடப்பான். சுபாவத்தினாலே சுபாவஸ்து பிரவர்த்ததே என்று இவனோட பூர்வ ஜன்ம வினைப்பயன் காரணமாக இவன் இப்படியெல்லாம் செயல்படுவானே, அதிலிருந்து விலகணும். அவனுடைய சுபாவத்துக்கு ஒரு செக்கு வைக்கணுங்கிறதுக்கு தான் சாஸ்திரங்களே. அதனால தர்மஞ்சரா, தர்மத்தில் நிலை பெற்றவனாக இரு என்று சொல்றார். சுவாத்தியாயம் என்று தினம் ஒரு சாஸ்திர சிரவணத்திலே, சாஸ்திர பட்டணத்திலே, வேதாந்த சிரவணத்திலே ஈடுபடுவான். யாரும் சொல்ல உலக விஷயங்கள்ல அவன் இதுல ஈடுபட மாட்டான். இப்போ நம்ம பார்த்து குழந்தைய என்ன பண்ண வேண்டியிருக்கு, படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏய் டிவி முன்னாடி உட்காராதே படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? சுபாவஸ்து பிரவர்த்தனை. சுபாவத்தினாலே அந்த குழந்தை டிவி முன்னாடியே உட்கார்ந்து இருக்கு. அந்த டிவி ஆஃப் பண்ணு, எக்ஸாம் வந்தாச்சு படின்னு சொல்ல வேண்டி இருக்கு இல்லையா. அது மாதிரிதான் சாஸ்திரங்கள் என்பதற்காக சொல்றார். அழகாக சொல்கிறார். சேதனம் நாம சம்சாரம். இந்த சம்சார பவநாசனம்னு சொன்னனே, பவதா பவநாசனம், பவநாசனம், பவம்னாலே சம்சார பந்தங்கள்னு அர்த்தம். அதாவது பிறவி பெருங்கடல்னு அர்த்தம். திரும்ப திரும்ப மிருத்யு சம்சார வர்த்மனி என்று திரும்ப பிறந்து இறப்பதற்கே இந்த ஜீவன் சுற்றி வருகின்றானே, அதுதான் சம்சாரம் என்று பெயர். அதனால சம்சரதி என்று சொல்லுகிறான். இப்படி இது எப்போ அழியும்? இப்போ ஒன்றை பார்க்கிற போதுதான் அழியும். இவனால பார்க்க முடியல. ஏன்னா சேதனம் நாம சம்சாரோ, ரெண்டாக பார்க்கிறான். தன்னை காட்டிலும் இதெல்லாம் அந்நியம்னு நினைக்கிறான். அட நான் தான் சித்து தான் பிரபஞ்சம், அதனால நானே இந்த பிரபஞ்சம் என்று அவனால உணர்ந்து கொள்ள முடியல. அவனாலே பார்க்கப்படுகின்றதான பிரபஞ்சம் என்னுடைய சிருஷ்டி, அது நானே தான் என்பதை அவனால உணர்ந்து கொள்ள முடியவில்லை இல்லையா. அதற்காக சேதனம் நாமோ, இந்த சேதனம் நாம சம்சாரகா. இந்த சேதனம்னா என்ன அர்த்தம்? இவனாலே சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த பிரபஞ்சம் இருக்கே, இதுதான் சம்சாரம். இது என்ன சொன்னது? என் மனைவி, என் குழந்தைகள், என் பெற்றோர், என் வீடு, என் சுகம் என்றெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா. அதுல ஈசனம் வந்துடுறது இல்லையா. அதுதான் எல்லாத்திலையும் ஈசிக்கொண்டு இருக்கானே, இதான் சம்சாரம், இதான் சேதனம். இதுக்கு தான் சேதனம் என்று பெயர். சரி, இதெல்லாம் அனுபவிக்கிறவன் யாரு? வேத புத்தியோடு கூட. நான் தான் எல்லாமே இவனால பார்க்க முடியலையே, இவனுக்கு இன்னும் ஞானம் வரலையே அனுபவத்துல. அப்போ அஜ்ஞான அவஸ்தையில எப்படி இருக்கிறான்? ஜீவன் ஜீவனாகவே இருக்கிறான். உலகம் தனியா தெரியறது, உனக்கு அறிவு தனியா தெரியறது. என் அறிவு, என் புத்தி, என் மனசு, நான் பார்க்கிறேன், என் அறிவினாலே அறிகிறேன், என் மனதாலே பார்க்கிறேன், என் கண்களாலே பார்க்கிறேன் என்றெல்லாம் பார்க்கிறானோ. அப்போ ஜீவையேவ பசு ஸ்மிருதா, இவனுக்குத்தான் பசுன்னு பேர். சம்ஸ்கிருதத்துல இந்த ஜீவனுக்கு பசுகு என்று சொல்லப்படுகிறான் என்று சொல்றார். ஜீவையேவ பசு ஸ்மிருதா. இப்படி சம்சாரத்திலே பேத புத்தியோடு எவன் பார்த்து அனுபவிக்கின்றானோ அவனுக்குத்தான் பசு என்று பெயர். பசுனா சாதாரணமாக ஒரு பிராணி ஜீவனை சொல்றோம் இல்லையா நாம. பசு
ஏன் இவனுக்கு பசுன்னு பேருன்னா, மாடு இருக்கு, அது எதை பார்க்கறதோ அது அப்படித்தான் பார்க்கும். அதுக்கு வேலை, அதுக்கு விவேக விஞ்ஞானம் கிடையாது. இது இப்படி இல்லை அப்படின்னு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஞானம் இல்லை, அதுக்கு முயற்சியும் இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை. அது மாதிரி தான் புழு பூச்சியிலேருந்து துவங்கி தாவரங்கள் முதற்கொண்டு எல்லா பிராணிகளுக்கும் அப்படித்தான் இருக்கு. அதனால்தான் இதுக்கு பசு என்றே பெயர். ஏன் பசுன்னு பேருன்னா, பஷ்யதி இதி பசுகு, பார்க்கிறது. எப்படி பார்க்கிறதுன்னா, பார்க்கிறத அப்படியே பார்ப்பதை பார்த்தபடி பார்க்கறது இருக்கு, அதுதான். அதனால்தான் இவனுக்கு பசுனே பேரு. சச்சபகின் முகதயா விஷயானேவ சாரதயா பஷ்யன்னு. அதை எப்படி பார்க்கிறான்னா, அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே பார்க்கிறான். பேனாவாகவும் பென்சிலாகவும் பார்க்கிறவன் இருக்கானே, அவனுக்கு தான் பசு என்று பெயர். சைவ சித்தாந்தத்துல பசு, பதி, பாசம் அப்படின்னு 3 சொல்லுவான். வேதாந்தத்துல சத்து, சித்து, ஈஸ்வரன் என்று சொல்றான். ஒண்ணுமில்லை, எல்லாம் ஒன்றுதான். பசுன்னா ஜீவன், அதைத்தான் இங்க சொல்ற. பதினாக்க ஈஸ்வரன், பாசம்னாக்க பிரபஞ்சம். எதுல இவன், பாசம்னா கயிறு, எதுல இவன் கயிற்றினாலே கட்டப்படுவது போல பந்தப்படுகிறானோ அது சைவ சித்தாந்தம். பதி, பாசம். வேதாந்தத்துல சத்து, சித்து, ஈஸ்வரன். சத்து அதாவது அசத்து, சித்து யாரு, இவன் தான். அந்த அசத்து எது, அந்த அச்சித்து. அசத்துன்னு சொல்றது எது, அச்சித்து அறிவற்றது, காணப்படுகின்றதான ஸ்தூல பிரபஞ்சம், இவனால சித்திக்கப்பட்ட பிரபஞ்சம், அது அச்சித்து. இது சித்து இவன். அது என்னுடைய சிட்டி சின்மாத்திரம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல இந்த இவன் தான் ஜீவன். ஜீவனுக்கு சாட்சியாக தனியாக இருக்கிறவர் பரமாத்மா ஈஸ்வரன். ஆக வேதாந்தத்தில் எல்லா சாஸ்திரங்கள்லையும் இந்த 3 தத்துவங்களை அடிப்படையா வச்சுதான் பேசுகின்றார்கள். அதுல பெயர் வேணா ஒவ்வொன்றும் வேறுபடலாம். யோக சாஸ்திரத்துல ஒன்றும், மீமாம்ச சாஸ்திரத்துல ஒன்றும், வேதாந்த சாஸ்திரத்துல ஒன்றும் என்று சைவ சித்தாந்தம், வைஷ்ணவ சித்தாந்தம், அதுபோல சாக்தம், கௌமாரம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் அந்த மாதிரி பேசப்படுறது, அது அவ்வளவுதான். ஆகையினால ஜீவ ஏவ பசு ஸ்மிருதா, அந்த பெரிய விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு அதுல அவன் மயங்குகிறானே, அவன் தான் பசு அப்படின்னா. ஏ தஸ்மாதேவ நிர்யாந்தி, இதனாலேயே என்ன ஆறுது தெரியுமா இந்த ஜீவனுக்கு, அதை அப்படியே பேத புத்தியோடு பார்க்கிறான், பேத புத்தியோடு அனுபவிக்கிறான். அதனாலே அவனுக்கு சுகதுக்கங்கள், சோகமோகங்கள், புண்ணியமங்கள் எல்லாம் வருது. அதனால நிர்யாந்தி நிதரான் யாந்தி, நன்றாக அடைகிறான். எதை அடைகிறான்? ஜரா மரண பீதயா, பயம். பயம் இருக்கு, பிறப்புல பயம், இறப்புல பயம், ரெண்டுலயும் அவனுக்கு பயம் இருக்கு. இருக்கிறது வாழ்க்கையிலையும் பயம். பயமில்லாத ஜீவன்கிறது உலகத்தில் கிடையவே கிடையாது. யோக சாஸ்திரம் சொல்றது, பிறந்த குழந்தையிலேருந்து அப்பதான் பிறந்திருக்கு, இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகல, பிறந்தாச்சுன்னு வச்சுங்கோ, நர்ஸு கையில வச்சுட்டு இருக்கா. அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு அந்த ரூம்ல இருந்து எடுத்துன்னு போற போது அப்போ ஏதோ ஒரு சாமான் கீழே விழுந்துருத்து. பட்டால்னு கீழே விழுந்ததுன்னா இந்த நர்ஸு கையில வச்சுருக்காளே, இந்த குழந்தைக்கு தூக்கி வாரி போடுறது. ஏன்னா ஏதோ நடந்துருது, ஏதோ தனக்கு உயிருக்கு ஆபத்தோ அப்படிங்கிற ஒரு பயம். கர்ப்பத்துக்குள்ள இருந்தவரையில் வேற விதமான பயம், வேற விதமான சோகம், வேற விதமான மோகம், வேற விதமான ஞானம். கர்ப்பத்தை விட்டு வெளியில வந்ததும் இதை யோக சாஸ்திரம் சொல்றது. இந்த சின்ன சாமான் கீழே விழுந்ததும் தட்டால்னு அதனுடைய அதிர்வலைகள் இந்த குழந்தைய பாதிக்க அதுக்கு தூக்கி வாரி போடுறது. நர்சனுடைய கையில இருக்கிற குழந்தைக்கு அந்த பயம், இது பிறந்ததிலேருந்து அவனை கொண்டு போய் சிறையில அடுக்கிற வரையிலும் இந்த ஜீவனுக்கு இந்த பயம் என்பது இருக்கவே இருக்கு. ஆகையினால்தான் ஜரா மரண பீதயா. அதனால மூப்பு, ஜரன்னா மூப்பு, மரணம். ஐயோ நமக்கு மூப்பு வந்துடுமோ, நமக்கு மரணம் வந்து விடுமோ, நமக்கு ஒரு நாளைக்கு போகத்தான் வேணுமோ, இப்படியெல்லாம் அவனுக்கு பயம் உண்டாருது. இருக்கிற வாழ்க்கையிலையும் பயம் உண்டாருது. இது என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ தெரியவில்லையேன்னு பயம் உண்டாருது. ஊரெல்லாம் தொற்று வியாதி வருது, நமக்கும் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. இந்த பயம் இல்லாதவர்கள் உலகத்துல கிடையவே கிடையாது. இந்த பயம் உலகத்துல பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கும் இருக்கு. ஏன்னா
யாரோ தட்ட யாருக்கோ ஒரு பயம் இல்லைன்னா உலகத்துல காரியங்கள்லாம் சரியாவே நடக்காது. அதனால்தான் பீஷாஸ்மான் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா என்றெல்லாம் சொல்றான் இல்லையா. யாருக்கோ பயந்து சூரியன் உரிக்கிறான், யாருக்கோ பயந்து கொண்டு காற்று வீசுகிறது. யாரோ ஒருத்தர் எல்லாவற்றையும் கண்காணிக்கின்றவராக இருக்கணும். அவர் ஒன்றும் செயல்படவே வேண்டாம், யாரோ ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னா போறோம். பார்த்து கொண்டிருக்கிறான் பரமபுருஷன் என்பதை நாம உணர்ந்து கொண்டாலே போதும். இவனுக்கு தான் ஜீவன், இவன் தான் பசுன்னு பேரு. ஜீவ ஏவ பசு ஸ்மிருதா. இவன் என்னது, இந்த சேதன பிரபஞ்சத்தை பேத புத்தியோடு பார்ப்பதனாலே இவனுக்கு சம்சார வாழ்க்கை நன்னா திடமாறுது. அதனால பிறப்பதும் இறப்பதும் மூப்பை அடையிறதும் இருப்பதும் ஷட்பாவ விகாரம்னு பேரு. 6 விகாரங்கள் இவனுக்கு இயல்பிலேயே. எல்லா உயிர்களும் இவனுக்குன்னு இல்லை, கொசுலேருந்து ஆரம்பிச்சு தாவரங்கள்ல இருந்து பிறக்கிறது, அதுக்கப்புறம் வளர்றது, அப்புறம் இருக்கிறது, அப்புறம் தேயறது, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மறைஞ்சே கூட போய் விடுகின்றான் இல்லையோ. இந்த ஷட்பாவ விகாரம் மாறுபாடு அடையிறது, ஒரு நாளைக்கு இல்லாமலே போய் விடுகின்றது இல்லையோ, அதை சொல்லுகின்றார். அதனால ஏதஸ்மாதேவ நெறியாந்தி ஜராமரண பீதையா. அந்த அவனுக்கு தான் பசு பசு என்று பெயர் அப்படின்னா. அப்போ ராமன் கேட்டான், நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், இப்போ இந்த நான் யாரை பற்றி கேட்டேன், பரமாத்மாவை பற்றி கேட்டேன், நீங்கள் எந்த ஜீவனை பற்றியும் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பரமாத்மாவும் இந்த ஜீவனுக்கு பக்கத்தில் தானே இருக்காருன்னு சொன்னேன். அவர் சரீரே சம்ஸ்திதோ தே நித்தியம்னு சொன்னேன் இல்லையோ. ஆமாம், அந்த பரமாத்மா சுரூபமும் இந்த சரீரத்துல தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஆமா, சின்மாத்திரமாகத்தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்படி இருக்கிற போது, அந்த சின்மாத்திரமா இருக்கிற போது இந்த ஜீவன் அவனும் இந்த சித்தத்தான உபாதியா வச்சுருக்கான். அந்த இவருக்கு சாட்சியா இருக்கிற பரமாத்மாவும் இதைத்தான உபாதியா வச்சுருக்கான். அவருடைய சிட்டி தானே பிரபஞ்சம். இவனே சிட்டி பண்றான், இல்ல அவரே சிட்டி பண்றான். அஜானத்தினாலே நான் பார்க்கிறேன் இவன் நினைக்கிறான். ஞானம் உடையவன் நான் ஒன்றும் பார்க்கல, ஈஸ்வரன் தான் எல்லாவற்றையும் பார்க்கிறார் செய்யறான்னு நினைக்கிறான். நான் ஒத்துக்கிறேன். இப்போ காரியம் ஒண்ணுதானேங்கிறான் ராமன். பார்க்கிறவன் உள்ள சாட்சியா இருக்கிற பரமாத்மாவும் பார்க்கிறார். காரியம் ஒன்றுதானே, கருவியும் ஒன்றுதானே. இந்த உலகமும் ஒன்னாதான் இருக்கு, கருவியும் ஒன்றாகத்தான் இருக்கு. ஆனா பார்வை வேறுபடுறது. ஏன் இப்படி வேறுபடுறதுன்னா அதுக்கு சொல்றார் ஆச்சாரியால் சொல்றார், அனித்ய மனோவிருத்தி பிரதிபலன சித் பரிகிரகே ததாஸ்ரய பூதமந்தக்கரணமேவ ஆத்ம தயா கிருண்ணன் ததாத்மா ஜீவ இதி உக்தா. ஜீவன் யாருக்கு பேருன்னு ஆச்சாரியால் சொல்றார். அனித்ய மனோவிருத்தி பிரதிபலன சித் பரிகிரகே. சித்து ஒண்ணுதான், ஆனால் நிலையற்றதாக இருக்கிறதான எந்த அஜானத்தின் அடிப்படையில் எழுகின்றதான சித்தத்துல மனோவிருத்திகள் இருக்க, விருத்தி ரூபமான எண்ணங்கள் மாறுபாடுகள் இருக்க, மாடிபிகேஷன் ஆஃப் மைண்ட். அது பிரதிபலன சித்து வாசனையின் அடிப்படையிலே எழுகின்றதான விருத்திகள் சித்தத்துல பிரதிபலிச்சு அந்த சாட்சியா இருக்கிற பகவான் பார்த்துட்டே இருக்கா. இவன் அந்த விருத்தியை பிடிச்சுடுறான். சித் பரிகிரகே. அதனால பிரதிபலன சித் பரிகிரகே தத ஆசிரிய பூதம். அந்த விருத்தியை பிடித்து கொண்டு விடுகிறான். தது ஆசிரிய பூதம் அந்த கரணமேவ. அந்த கரணத்துல அவன் பிடிச்சிருக்கான் இல்லையா அந்த மனச. ஆத்மயா இப்ப எப்படி இருக்க, ஆத்மதயா கிருண்ணன்னு வேறுபட்டதே இல்லை. வேற என் மனசு வேற இல்லையே, அதனால இந்த விருத்தி வேற நான் வேற இல்லையே, அதை பிடிச்சு கொண்டு விடுகிறானா. ஆத்மதயா கிருண்ணன்னு. அப்போ அந்த சாட்சியா நின்று பார்க்கறதுக்கு இவனுக்கு திராணி இல்லை, ஞானம் இல்லை, பக்குவமும் சக்தியும் இல்லை. அதனால ஆத்மதயா கிருண்ணன் அந்த சித்தவருத்தியை தானாகவே நினைச்சு அவன் உடனே இந்திரிய துவாரா வெளி விஷயங்கள்ல போய் விடுகின்றான். தது ஆத்மா ஜீவ இதி உக்தா. அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஜீவன் பேரு. நச்ச நித்திய சித்தே. இந்த அஜானத்தோடு கூடிய இவனுக்கு, இந்த விருத்தியை பிடிச்சு கொண்டு தொங்குகின்ற இவனுக்கு ஜீவன் பேரு. நித்திய சித்தே நச்ச நித்திய சித்தே. நித்தியமா இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்துக்கு சாட்சியா இருக்கிற அவர் பார்த்துட்டே இருக்கார். பகவான் கோவர்தனகிரிய சுண்டி விரல்ல தான் தூக்கி நின்றார். இவர் தான் நின்று கொண்டிருந்தார். இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணிட்டு டபான்னு ஜம்ப் பண்ணி எல்லாம் அந்த பிடுங்கி கொண்டு அந்த மலையை பிடுங்கி மேல போன போது அதுல இருந்த வேர்களும் மற்ற கிளைகள் தொங்குறது. அதை பிடிச்சிட்டு தொங்கித்தான் இந்த குழந்தைகள் எல்லாம்
சுகாச்சாரியால் சொல்றார், தொங்கின குழந்தைகள் எல்லாம் என்ன சொல்றது, பத்தியா இந்த மலையை நானும் கிருஷ்ணன் மாதிரியே நானும் இந்த மலையை கோவர்தனகிரியை தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஜீவனுக்கும் பரமாத்மா நான் தாங்குறேன்னு சொல்லலை, நான் தாங்கினேன்னு சொல்லலை, உங்களுக்கு சொல்லலை. சுண்டி வரல் நுனியிலே அந்த மலையை தூக்கி நின்று காப்பாற்றினார், இத்தனை பேரையும் சொல்றது. குழந்தைகள் என்ன பண்ணிட்டு, இந்த இடைச்சிறுவர்கள் அஜானத்தினாலே அந்த வேரை பிடிச்சுட்டு தொங்கி நான் இங்கதான் இதை தாங்குறோம் அப்படின்னு எல்லாம் பெருமையா சொல்லிக்கிறது. அது மாதிரி தான். அதனால இவனுக்கு கர்த்தத்துவம் வருது, அவனுக்கு கர்த்தத்துவம் பரமாத்மாவுக்கு இல்லை. நான் அதனால கர்த்தத்துவ அசம்பவாது, இவங்கிட்டயே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இவனும் கர்த்தா இல்லை, அவர் தான் தூக்கி நிற்கிறவர் பகவான் கிருஷ்ணன் தான். அவரும் தான் கர்த்தா அப்படின்னு அவர் நினைக்கல, அவரிடத்துல இல்லை. நான் ஏன்னா தேகேந்திரிய விஷய வாசனானுசாராத், சரீரம் இந்திரியங்கள் மனசு இவற்றிலெல்லாம் நான் அவற்றோடு கூட போய் நான் அதோடு அலையிறதுனால மாட்டை கையில பிடிச்சுட்டு இருக்கிறவன், நாயை கையில பிடித்து கொண்டு இருக்கிறவன், அது இழுத்த போக்குக்கே போகின்றது போல இவனும் போகிறான். அதாவது இந்த பின்னாடியே சொல்ல போற யோக வாசிஷ்டத்துல, இந்த ரொம்ப பெரிய மனுஷாலாம் நாயை பிடிச்சிட்டு கிளம்புற போறா பத்தையில, அப்படி வாக்கிங் போறா பத்தையில, இந்த நாயை இவா பிடிச்சுக்கல. நிஜமா பார்த்தேன்னா நாய் தான் இவர்களை பிடிச்சுட்டு இருக்கு. நாயை இவன் கண்ட்ரோல் பண்ண முடியல, நாய் தான் இவர்களை கண்ட்ரோல் பண்ணி இழுத்து கொண்டு போகிறது. அது மாதிரி இந்த மனசு இழுத்துன்னு போறது இல்லையா, அதைத்தான் சொல்றார், தேகேந்திரிய விஷய வாசனா அனுசாராத் என்று சொல்றார். அப்ப ஜீவன் என்று சொல்றார். என்ன சேத்தனம் நாம சம்சாரோ ஜீவயேவ பசுஸ்மிருதா ஏதஸ்மாதேவ நிர்யாந்தி ஜராமரண பீதயாம். இந்த என்னுடைய சித்விலாசம் தான் பிரபஞ்சம்னு தெரிஞ்சுட்டு அவனால அனுபவத்தில் உணர முடியல. ஆகையினால இவன் இந்த பசு என்று அறியப்படுகிறான், இவற்றில் சிக்கி கொண்டு விடுகின்றான். அதுக்கு 3 கயிறு இருக்கு. நீங்க பசுவை பார்த்தேன்னாங்க, நாய்க்கு மட்டும் கயிறு போட்டு கட்டல, நம்ம இடத்துல இருக்கிற மாட்டுக்கொட்டியில் இருக்கிறதான பசுவுக்கும் கூட கழுத்தில் ஒரு கயிறு, அப்புறம் மூக்குக்குள்ள நுழைச்சு அந்த மூக்குனாங்கயிறுங்கிறான், அதை மூக்குக்குள்ள கயிறை நுழைச்சு எடுத்து அதை இந்த கழுத்து கயிறுல இணைச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த கழுத்து கயிறோடு கூட இவன் கையில பிடிச்சுக்கிறதுக்காக ஒரு கயிறு. இதுதான் பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமனி 3 கயிறை இவன் பிடிச்சிட்டு இருக்கான். இந்த ஜீவன் இப்படித்தான் சுற்றி சுற்றி வருகின்றான் என்று பாகவதம் சொல்றது. இதைத்தான் கீதைன்னு சொன்னார் அவர். ஒண்ணுமில்லை, இவன் எதை பிடிச்சுக்கணுமோ பிடிச்சுக்கல அப்படிங்கிறதுக்காக சொல்றார். பகவான் 7ஆவது அத்தியாயம் ஆரம்பத்திலேயே என்ன காமிச்சார், பூமிரா போனலோ வாயு கோகம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இதி அம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. இந்த 8 விதமாக பிரிஞ்சிருக்கிறதான பிரகிருதி இருக்கே, இது அபரா. ஆகையினால அவர் என்ன சொன்னார், இதுக்கு தாண்டி மேல ஒண்ணு இருக்கு, இது மேம்பட்டது இல்லை. பாகோ ஏதன் தாரியதே ஜகத்து, இந்த ஸ்தூலமான ஜகத்தை தாங்குவதற்கு காரணமாக இருக்கின்றதான ஒண்ணு இருக்கு. 24 தத்துவங்களையும் தாங்குவதற்கு ஒண்ணு இருக்கு, அதுதான் ஜீவன். அதான் பராப்பிரகிருத்தின்னு பேரு. அதாவது பராப்பிரகிருத்தினா ஸ்பிரிச்சுவல் நேச்சர் ஆஃப் தி செல்ஃப்னு வச்சுக்கோங்க. இது லோயர் நேச்சர் ஆஃப் த செல்ஃப். அதனால இவனால சிட்டிக்கப்படுறதுதான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமும். அதனால இது அபரா பரா ரெண்டும் நான் தான். இந்த ரெண்டனுடைய இருப்புக்கும் நான் தான் மேலே இருக்கின்றேன். இது எல்லாமே ஏதத்யோனி பூதானி என்றெல்லாம் சுவாமி எடுத்து சொன்னாரு. அதே தான் இங்க வசிட்டரும் சொல்லுகிறார். அதனால இந்த சேதன பிரபஞ்சத்தை தன்னிடமிருந்து வேறுபட்டதாக தன்னுடைய அஜானத்தினாலே ஜீவன் பார்ப்பதனாலே இவனுக்கு பந்தம் வந்துடுறது. ஆகையினாலே கயிற்றில் கட்டப்பட்ட பசு போல இவன் ஆகிவிடுகின்றான். இதனாலேயே அவன் ஜராமரண பீதையா ஏ தஸ்மாத் ஏவ நிர்யாந்தி ஜராமரண பீதையா. ஆகையினாலே எப்படி பயத்தோடையே இந்த வாழ்க்கையை கழித்து கொண்டு விடுகின்றான். ஏன் இவனுக்கு ஞானம் வரலனா குதோன விஜானம். ஏன் இவனால குதோன விஜானம், சரீரேந்திரிய சங்காதங்கள்ல அவன் அப்படியே சிக்கி கொண்டு விடுகின்றான் என்பதை எடுத்து சொல்றான். இந்திரிய சங்காதம் தான் நான் நான் அப்படின்னு இந்த அஜானத்துல சொல்லிக்கிற இந்த ஜீவன் இப்படி நினைக்கிறது இருக்க, அதுதான் அவனுக்கு பேரு பசுன்னு பேரு. இதை பின்னாடி டெவலப் பண்ணி சொல்ல போறார் அப்படின்னா. அப்போ ராமன் கேட்டான், நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொன்ன இந்த ஜீவன்
இவன் பசு மாதிரி கட்டப்பட்டு இருக்கான் அப்படிங்கிற. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு மாடு, ஆடு, நாய் இதெல்லாத்தையும் கட்டி போட்டுடலாம். இல்லை ரொம்ப கொடிய மிருகங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அது கூண்டுல அடைச்சிடுறோம். ஏதோ பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவன் இந்த பசுன்னு சொல்லக்கூடியதான இந்த ஜீவன் இருக்கானே, இந்த ஜீவனுக்கு ஒரு வடிவம் உண்டுங்கிறா இல்லைங்கிறா சொல்லுங்க முதல்ல. அவனுக்கு எதுடா வடிவம்? அவனுக்கு வடிவமே கிடையாது. இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன் மாத்திரைகள் இவற்றினுடைய வடிவத்தையே உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் ரசோகம் அப்சுகம் தேய பிரபாஸ்மி சசி சூரியோ. நீ சந்திரன் தான் பார்க்கலாம், சந்திரனுடைய பிரகாசத்தை பார்க்கலாம். அதுபோலதான் உலகத்துல எல்லாமே நீரினுடைய சுவை இருக்கு. இந்த எல்லாமே நானாக இருக்கேன் என்று சொல்றாரு. ஆகையினாலே அவனுக்கு ஏது வடிவம்? தன்மாத்திரைக்கு வடிவம் உண்டா? கிடையாது. அது அனுபவத்துக்கு தான் வேத்தியம். அது கல்கண்டனுடைய கல்கண்ட பார்க்கலாம், அதனுடைய இனிப்பு அனுபவத்துக்கு மட்டும் வேத்தியம். அந்த இனிப்புக்கு தொடு உணர்ச்சியை அனுபவிக்கலாம், அதுக்கு ரூபம் கிடையாது. நீரினுடைய சுவையை அனுபவிக்கலாம், அதற்கு ரூபம் கிடையாது. நீருக்கு ரூபம் இருக்கு, அதனுடைய அதிஷ்டானத்துக்கு எதன் ஆதாரத்தில் அது நிலை பெற்றிருக்கும் அதற்கு ரூபம் கிடையாது. உலகத்தில் எதுக்குமே ரூபம் கிடையாது. அப்படி இருக்கிற போது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற ஜீவபூதா மகாபாகோ இதன் தாரியதே ஜகத்து, இதை தாங்குகின்றதான அந்த ஜகத்தை தாங்குகின்றதான அவனுக்கு எப்படி ரூபம் இருக்க முடியும்? இருக்கவே முடியாது, இல்லவே இல்லை அப்படின்னா. நீங்க நன்னா மாற்றிட்டுட்டே அப்படின்னா என்ன சொல்லுறாமா அப்படின்னா, அவனுக்கோ ரூபம் கிடையாது. நீங்க ஏதோ பேச்சு வழக்குக்காக உபதேசம் பண்ணோங்கிறதுக்காக அவனுக்கு ஜீவனும் பசுன்னும் நீங்க என்ன வேணா பேர் சொல்லுங்க. அவனை என்ன வேணா பசுப்பன் குப்பன்னு பசு ஜீவன் என்ன பேர் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ அவனுக்கு ரூபம் கிடையாது. சரி, அவன்கிட்ட ஞானம் இல்லை, அவன் அஜ்ஞானி. சாட்சியா இருக்கிற பரமாத்மா ஞஸ்வரூபன், ஞானஸ்வரூபன் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த அமூர்த்தம்னு சொல்றேன், அவனுக்கு வடிவம் கிடையாதுன்னு சொல்றேன். அவங்ககிட்ட எப்படி சுகதுக்கம் ஒட்டும்? கல்கண்டுல வேணுமானால் நீங்க அழுக்கு ஒட்டலாம். கல்கண்டினுடைய அடிப்படை சுவையா இருக்கிறதான இனிப்புல எப்படி அழுக்கு ஒட்டும்? ஒட்ட முடியாதா இல்லையா? அப்படி இந்த ஜீவனிடத்துல எப்படி நீங்க இந்த பலம் மோகங்கள் ஒட்டும்? அவனுக்கு தான் வடிவம் கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப நீங்களே மாற்றினுட்டேலாம். குழந்தை, நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் கூட வசிட்டர் இதுல இப்படியெல்லாம் ராமன் இறக்க முடக்கா கேட்கிறானே என்று நினைக்காமல் ரொம்ப அழகா தைரியமா பதில் சொல்றார். அடுத்த 8வது ஸ்லோகத்துல பசு அக்யோக்யபூ அமூர்த்தோபி துக்கஸ்யைவேஷபாஜனம் சேதனத்வாத் சேதனீயம் மனோ அனர்த்தகா ஸ்வயம் ஸ்திதः. பசு அக்ஞா, பசு அக்ஞானி. அதானே நீங்க கேட்ட? ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். சாஸ்திரம் அதைத்தான் சொல்றது. சாஸ்திரத்தை மீறி நானும் சொல்ல முடியாது. பசுகு அக்ஞாஹி, அவன் அக்ஞனாக இருக்கிறது தான் விசேஷமே. அக்ஞானியாக இருக்கிறதே, அறியாதவனாக இருக்கிறதே, அக்ஞானத்துக்கு ஆட்பட்டு இருப்பதே அவனுக்கு பசு என்ற பெயரை கொடுக்கிறது இந்த ஜீவனுக்கு. அதனால பசுவுக்கு தெரியுமா எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுமா? அது மழை நீர் சாலையில சாக்கடையோட சேர்ந்து தேங்கி நின்றாலும் அதையும் சாப்பிடும். நீங்க நன்னா உங்க இதுல சுத்தமான நீர் நல்ல நீரை பிடிச்சு கொடுத்தாலும் அதையும் அது ஸ்டெரிலைஸ்டு நீரையும் அது சாப்பிட போறது. ரெண்டுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது. வித்தியாசம் தெரிந்தவன் மனிதன் தான். அது தெரியாமல் இருந்தால் மனிதனும் பசுவே. இவனுக்கு தெரியறது இல்லை, ஆகையினாலே இவனும் பசு என்பதற்காக சொல்லுகிறார். டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ், பகுத்தறிகின்றதான ஞானம் இருந்தால் அவன் ஜீவன், பகுத்தறிகின்றதான ஞானம் இல்லாத போது அவன் பசுன்னு பேரு. எந்த ஜீவன் அஜ்ஞானத்தினாலே பகுத்தறிகின்றதான ஞானமற்றவனா இருக்கானோ அவனை பசுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதைத்தான் நான் சொன்னேன். அவன் அஜ்ஞன், அவனுக்கு ரூபம் கிடையாதுதான். நான் உதாரணத்துக்காக இதெல்லாம் சொல்றேன். ராமா, பசுகு அக்ஞஹி, அவன் அஜ்ஞானியா இருக்கான். அதே நேரத்தில் அமூர்த்தோ அபி, பாருங்க 2 பேரும் போட்டிருக்க. அபின்னு போட்டிருக்க, ஹீன்னு போட்டிருக்க. ஹீ அஜ்ஞானியா இருக்கும் போதும், அதனாலேயே அமூர்த்தோ அபி, வடிவமே அற்றவனாய் இருந்த போதிலும் கூட துக்க செய்வ ஏஷ பாஜம்,
அவனுக்கு சோக மோகங்கள் துக்கங்கள் எல்லாம் வந்து சேருது. யாராலும் கேள்வி பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு யாரை கேட்டாலும் எப்படி இருக்கேன் சௌரியமா இருக்கேலாம் அப்படின்னு கேட்டா உலகத்துல பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு பிரம்ம சிட்டியில இருக்கிற ஒருத்தர் கூட நான் சௌரியமா இருக்கேன்னு சௌக்கியமா ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லவே போறதில்லை, சொல்லவே முடியாது. என் சோக கதையை கேளுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய சோக கதையா ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அஜ்ஞானம், ஏன்னா அவனுக்கு துக்கம். தெய்வ ஏஷ பாஜனம், இவனுக்கு இந்த துக்கத்திலேயே ஆழ்ந்து விடுகின்றான். துக்கம் காரணம். இவன் எப்படி ஒட்டும்னு நான் கேட்கிறேன்னா, அமூர்த்தனா இருக்கான், அஜ்ஞானியா இருக்கான்னு வச்சுக்கோ. இந்த உபாரராமா அஜ்ஞானியா இருப்பதனாலேயே துக்கம், அமூர்த்தமா இருக்கிறதுனாலேயே அவன்கிட்டயும் துக்கம் ஒட்டிக்கும். எங்க ஒட்டிக்கும்? அவனுக்கு தான் வடிவமே இல்லையே. ஆகாசத்துல ஏதாவது ஒட்டுமா? ஒன்றும் ஒட்ட முடியாது. அப்படி ஆகாசத்துல எதுவும் ஒட்ட முடியாத போது வடிவமே இல்லாத இந்த ஜீவஸ்வரூபம் யாராலும் பார்த்திருக்கோமா? இந்த ஜீவனை, இந்த ஜீவனையே பார்த்திருக்க முடியாது. இந்த ஜீவனுக்கு சாட்சியா இருக்கிற பரமாத்மாவை யார் பார்க்க முடியும்? பார்த்தேன்னு சொன்னா அது ஹல்யூசினேஷனா இருக்காதோ? நான் கேட்டது அந்த ஈஸ்வர சுரூபத்தை கேட்டேன். நான் உனக்கு ஜீவஸ்வரூபத்தை சொன்னாதான் ராமா ஈஸ்வர சுரூபம் பத்தி சொல்ல முடியும். சொல்ல போறார் இங்க அந்த பரமாத்மா சுரூபத்தை நிர்ணயம் பண்ண போறார். எந்த சாஸ்திரங்கள்லையும் கூட நீங்க பார்க்க முடியாத ஒன்றை 7 ஸ்லோகங்கள்ல பின்னாடி இதே சர்க்கத்துல சொல்ல போறார் வசிஷ்டர். இங்க சொல்ற பசுகு அக்ஞாயி அமூர்த்தோபி துக்கஸ்யைவ ஏஷ பாஜனம். நான் அக்ஞனாக இருப்பதனாலே, அவித்யைக்கு ஆட்பட்டவனாக இருப்பதனாலே, இவன் வடிவமற்றவனாய் இருந்த போதிலும் கூட அமூர்த்தோபி துக்கத்துக்கு அவன் ஆட்பட்டு விடுகின்றான். ஏன்னா சேதனத்வாது சேதனீயம் அனர்த்தக சேதனத்வாது சேதனீயம். எந்த சித்தானது சலிக்கிறது, வெளியில ஓடுகிறது இந்திரியங்கள் துவாரா, ஆகையினாலே அதுல போறது, வேத புத்தியோட பார்க்கிறது. என்ன அந்த இப்போ அந்த சுகம் துக்கம் விருப்பு வெறுப்பு உலகத்தினுடைய துவந்தங்கள் இரட்டைகள் டுவாலிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட் இவனை பாதிக்கிறது. அதுக்கப்புறம் இவனுக்கு துக்கமும் தானே வருது. யாரும் துக்கத்தை இவனுக்கு வந்து கொடுக்கவே வேண்டாம், இவன் தான் துக்கப்படுறான். சுகத்தை வேணா இவன் நாடி போகலாம், தேடாத துக்கம் இவனை வந்து அடைஞ்சுட்டே இருக்கா இல்லையா? இதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. மனசளவுல துக்கம், உடல் அளவுல துக்கம், அறிவிலே துக்கம், எதுல துக்கம் இல்லை. அவையினாலே சர்வம் துக்கம்தான் என்று யோக சாஸ்திரம் நிரூபிக்கிறது இல்லையா? அனர்த்தகா ஸ்வயம் ஸ்திதனா. இவன் அனர்த்தத்துக்கு இவனே காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. இந்த அவித்யை கழட்டி விடணும். எப்படி கழட்டி விடணும், ஏன் கழட்டி விடணுங்கிறதெல்லாம் போன சர்க்கத்துல சொன்னேன். இப்போ சேதனத்வாது சேதனீயம். இவன் இந்த மைண்டு போறதே நாம இப்போ பார்த்தோமே 7வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் வாக்கியம். அதுபோல இந்த அஜ்ஞானத்தில் எழுகின்றதான இந்த வாசனையின் அடிப்படையில் எழுகின்றதான விருத்தியை பிடித்து கொண்டு இந்த ஜீவன் தொங்குவதனாலே அதோடு போற போது என்ன ஆகுது? சேதனத்வாது சேதனீயம் மனோ அனர்த்தகா. இப்போ சர்க்கஸ்ல பார்த்துருக்கோம், அங்க அந்த பார் விளையாடுவான். இந்த கோடியிலேருந்து அந்த கோடிக்கு பார்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் அப்படியே பாஞ்சு போற போது நமக்கு அப்படியே திக்கு திக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பான். படால்னு இந்த பாரை விட்டுட்டு அந்த பக்கத்திலேருந்து வந்த பாரை இவன் பிடிச்சுப்பான், இந்த பக்கத்திலேருந்து வந்த பாரா அந்த எதிர் பக்கத்திலேருந்து வந்தவன் அதை விட்டுட்டு பிடிச்சுப்பான். நடுவில் விழாமல் அந்த மில்லி செகண்ட் நேரத்தில் எவ்வளவு கனகச்சிதமா வருது. இந்த ஸ்தூலமான விவகாரத்தில் இவ்வளவு கனகச்சிதமா இந்த பார் விளையாட்டுல இப்படி அவர்கள் வந்து பண்ணுற போது இந்த சித்தம் பரம சூக்ஷமா இருக்கிறது. நம்ம விட எப்படி அது எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா எத்தனை ஜென்மாக்களை நம்மளோடு கூட அது கழிச்சிருக்கு. இது அசடு, இது 2 கட்டா ஒவ்வொருத்தராத்து மாமியா வாத்துக்காரர் நினைக்கிற மாதிரி அந்த சித்தம் நினைக்காதா? அந்த வாசனைகள் என்ன பண்றது? இது நமக்கு கட்டுப்பட்டவர், நம்ம ஸ்டாண்டுனா நிற்பார், சிட்டுனா உட்கார போறார் அப்படின்னு நினைச்சுட்டு பண்றது இல்லையா? இதுதான் அஜ்ஞத்துவம். இதனால சேதனத்வார் சேதனீயம். அதனால என்ன இருந்தது? இந்த வெளியில ஓடுறது அந்த பார் விளையாட்டு மாதிரி இது பக்கு பக்குன்னு பிடிச்சுக்கிறது. யாருக்கு? பார்க்கிறவனுக்கு. யார் பார்க்கிறான்? ஞானியா இருக்கிறவன் சாட்சியா இருந்து பார்க்கிற போது நாம் எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு அங்க உட்காந்து பார்க்கிற போது இவர்கள் இங்கும் அங்கும் அந்த பார்ல இங்கேயும் அங்கேயும் போற போது அப்படியே திக்கு. ஆனா அவர்கள் அநாயகமா பண்றான். எப்படி அது நடக்கிறது அப்படின்னு பார்த்தோமானால் நம்மளாலே முடியாது. அப்படியே அந்த சித்த விருத்தி பிடிச்சுட்டு ஏதாவது ஒரு பாரை பிடிச்சுக்க போறான்.
இங்கேருந்து அந்த பிடிச்சுக்கிற ஒரு மில்லி செகண்ட்ல அத்தனை காரியங்கள் நடக்கிறது இல்லையா? இந்த மனசு அப்படி போறது, மனசுல எழுகிற விருத்திகள் எண்ணங்கள் அப்படி இதை விட்டு அதை பிடிச்சுக்கிறது, அதை விட்டு இதை பிடிச்சுக்கிறது, இப்படி எல்லாம் பிடிச்சுக்கிறது. அட்டைட்டே 2 பேர் 3 பேர் கூட 3-4 பார் சேர்ந்த மாதிரி வரும்போது மாறி மாறி பிடிச்சுக்கிறது எல்லாம் நமக்கு பார்க்கிறோம் சர்க்கஸ்ல. எல்லாம் வேதாந்தம் தான். ஆயின மனஹா அனர்த்தகா ஸ்வயம் ஸ்திதமா. நான் என்ன கேட்கிறேன், இப்ப அமூர்த்தமா இருக்கிறவன் அஜானத்தினாலே இப்படி சிக்கி கொள்கிறான், சம்சார பந்தத்துல மாட்டிக்கிறான், அவன் பசு போல இயங்குகிறான் சொன்னேன். இந்த சுகம் துக்கம் சோகம் மோகம் எல்லாம் எங்க ஒட்டுறதுன்னா இவங்கிட்ட ஒட்டலேன்னார் வசிஷ்டர். அப்ப எங்க ஒட்டுறதுன்னா ஸ்வயம் ஸ்திதா, எங்கேந்து இந்த சித்த விருத்திகள் கிளம்பித்தோ அந்த சித்தத்துல ஒட்டிக்கிறது. இவங்கிட்ட ஒட்ட முடியாதே, ஆகாசத்துல எப்படி ஒட்ட முடியும்? அப்ப எப்படி ஒட்டிக்கிறதுன்னா, காற்று வீசுறது இல்லையா? ஆமா, காற்று எதுல வீசுறது? ஆகாசத்துல வீசுறது. அப்ப நல்ல பூக்கடை வழியா வந்துதானா அந்த காற்று அழகான பூக்களுடையதான அந்த நறுமணத்தை எடுத்துட்டு வருது இல்லையா? அப்போ அந்த நறுமணம் எல்லாம் எதுல இருக்கு? காற்று காற்று சஞ்சாரம் பண்ற ஆகாசத்துல வருது. அதே மாதிரி வந்து சின்ன சின்ன கடை போட்டிருக்கான், அந்த கடையில மசாலா வடை பண்றான், அந்த வெங்காய வாசனை அப்படியே அடிக்கிற போது காற்று எடுத்துட்டு வருது. கொஞ்ச நேரம் அப்போ அந்த ஆகாசத்துல தானே அது பண்றது. ஆகாசத்துல ஒட்டிக்கிறதோ ஒட்டிக்கல. அப்ப எதுல இருக்கு? காற்றுல தான் இருக்கு. அப்போ அந்த காற்று மாதிரி இந்த சித்தம் இருக்கு, சித்தத்துல ஒட்டிக்கிறது. ஆனா உங்ககிட்ட ஒட்டிக்கல. அந்த சித்தத்துக்கு சித்தத்தினுடைய இருப்புக்கு காரணமா இருக்கிற உன்னிடத்துல அது ஒட்டாது, ஒட்ட முடியாது. ஆனா அஜானத்தினாலே நீ சித்தத்தோட ஈஷன் இருக்கிறதுனால சித்தத்துல ஒட்டிக்கிறது எல்லாத்தையும் நீ என்னோடதுன்னு நினைச்சுடுறான். ஆகையினால்தான் அமூர்த்தோபி, இவனே அமூர்த்தன். அந்த சித்தத்துல போய் இதெல்லாம் வாசனா ரூபமா ஒட்டிக்கிறதா ஸ்வயம் ஸ்திதகா, ரொம்ப பலமுடியதாக அது வந்து ஒட்டிக்கிறது. சேதனத்வாது சேதனீயம், இந்த சேதனை சிருஷ்டி பண்றான் உலகத்தை. இது என்னுடையது, அது அவனுடையது, இது எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான், இப்படி எல்லாம் பேசுகிறான். இதனால இவனுக்கு சுகம் வருது, துக்கம் வருது, எல்லாமே வருகின்றதாக்கும் என்பதற்காக சொல்றான். எப்படி இருக்காங்க உண்மையிலேயே எப்படி இருக்கான்? உபனிஷத்து என்ன சொல்றது? ராமா அசரீரம் வசந்தம் நப்ரியா பிரியே ஸ்பிருஷதனா, இவனுக்கு சரீரமே கிடையாது. அதைத்தானே நீ கேட்டு அமூர்த்தமாச்சே, இவனுக்கு வடிவம் கிடையாதுன்னு எழுவனும். அசரீரம் வாதசந்தம் என்று விவகாரம் பண்ணிட்டு இருக்காத்தியா, ஒரு சரீரமும் இல்லை. அந்த ஒரு சரீரமும் இல்லாமல் தூக்கத்துல அவன் இருக்கானா இல்லையா? ஆகையினால தூக்கம் சுகமா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கழட்டி விடுறான். எல்லாத்தையும் கழட்டி விட்டால் சுகம் முடியலையே இவனால. ஏன் அப்படின்னா பசுகு அக்ஞா அமூர்த்தா, அதனால துக்க சேவ பாஜனம். இவன் எப்படி இருக்கான்? நஜத்துல அசரீரம், அவனுக்கு உண்மையிலேயே சரீரமற்றவனாக இருப்பதனாலே தான் இவனாலே எல்லா சரீரங்களையும் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் என்பதான 3 சரீரங்களையும் கழற்றி விட்டு விட்டு யோக சித்திகள் எல்லாம் கூட அடைய முடியறது இவனாலே. புறப்படுகிற போது இந்த ஜீவன் இந்த மற்ற 2 சரீரத்தை எடுத்துட்டு ஸ்தூல சரீரத்தை போட்டு புறப்படுகிறான். ஞானி லிங்க பங்கம் தான் மோட்சம்னு பேரு. அவனுக்கு காரண சரீரமும் இந்த லிங்க சரீரம் சூக்ஷ்ம சரீரமும் போய்விடுறது. அதனால எப்படி இருக்க? அசரீரம் வசந்தம் நப்ரியா பிரியே ஸ்பிருஷதகா, விருப்பமுடையதையும் விருப்பமில்லாததையும் அவன் வந்து ஸ்பர்சிக்கிறானோங்கிறது உபனிஷத்து. அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னாக்க அவன் ஸ்பர்சிக்கிறானா? இல்லவே இல்லை. எங்க ஸ்பர்சிக்கிறான்? ஒண்ணும் இல்லையே. நல்ல தூக்கத்துல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற போது அவன் மேல பாம்பு ஊர்ந்தா கூட அவனுக்கு தெரியறது இல்லையே. அதனால பிரியா பிரியே எப்படி இருக்கான்? ஏன் 4 தத்துவங்களையும் கடந்தவன். ஆனா இந்த 24 தத்துவங்களையும் இவன் ஈசி கொண்டு விடுகின்றான். கனவுல கூட பிரியமான விஷயங்களை பார்க்கிறான், ஆனா தீண்டப்படுறது இல்லையே. கனவுல பார்க்கிறான், பிரியமானதை பார்க்கிறான், பிரியமற்றதை பார்க்கிறான். தான் விலகி நிற்பதனால இவனால சிட்டிக்கப்பட்டதான பிரியமற்றதும் பிரியமுடையதுமான எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்தும் கூட இவன் அது தீன்றதே இல்லையே. கனவுல யாரோ ஒரு தாயாரிக்காரர் போயிட்டாருனாக்க எழுந்தது தீட்டுக்காக்க போறது இல்லையே. கனவுல வந்து போய் ஆஹா உடுப்பி உபகாரில் இப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோமே அப்படிங்கிற போது அந்த ஸ்மரணம் வேணா, ஸ்மிருதி வேணா, நினைப்பு வேணா, விழிப்பு நிலையில இருக்கலாமே தவிர அந்த அனுபவம் இவனுக்கு அது சத்தியமாக இல்லையே.
அது மாதிரி தான் பிரபஞ்சமும் சத்தியம் இல்லை, அதனுடைய அனுபவமும் சத்தியம் இல்லை என்பதை ராமானி உணர்ந்து கொள்ள வேண்டும். சேதனீயம் என்மனகா தத்ரூபோ அனர்த்தச்ச ஸ்வயம் பூத்வா ஸ்திதகா. எந்த மனமானது சிட்டி பண்ணுகிறதோ அதனால சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணமாக அமைகின்றதோ தத்ரூபகா அனர்த்தச்சம், அதுதான் அனர்த்தத்துக்கு காரணம். அதுதான் சோகமோகங்களை கொண்டு வருது. அந்த வருகின்ற சோகமோகங்களும் உங்ககிட்ட வர முடியாது, லிமிட்டட். ஆகாசத்தில் இப்படி காற்றினுடைய அந்த காற்று எடுத்துக்கொண்டு வருகின்றதான வாசனையை துர்கந்தமோ நல்ல கந்தமோ ஒட்ட முடியாதோ அது போட்ட முடியாது. ஒட்டின்னு இருக்கிறதுனால சித்தத்தில் அவைகள் எல்லாம் வந்து ஒட்டி கொள்ள அவைகள் எல்லாம் நீ வந்து என் மேல ஒட்டின்னு கொடுத்து அப்படின்னு நீ நினைக்கிற. என்னாச்சு, வெளியில போயிட்டு வந்த போது ஏதோ அந்த மரங்கள் அதெல்லாம் கார்டனுக்கு வாக்கிங் போயிட்டு வந்ததும் உள்ள நுழைஞ்சதும் அவர்கிட்ட மாமி என்ன சொன்னா, ஐயோ பாருங்க உங்க சட்டையில முசுக்கிட்ட சித்தருங்கோ, கம்பளி பூச்சி உங்க சட்டையில நெளியிடுது, ஜாக்கிரதையா சட்டையை கேட்டுங்கோ அப்படின்னு சொல்றா. ஏன் இவனுக்கு தெரியல சட்டையில ஒட்டின கம்பளி பூச்சி வந்து இவனுக்கு ஏன் தெரியல? அந்த சட்டை இவனுக்கு அந்நியமா இருக்கு. ஆனா இந்த மனைவி என்ன சொல்றான், ஐயோ கம்பளி பூச்சி என்று பயப்படுறா. இதே கம்பளி பூச்சி உடம்புலயே ஏறி இருந்தால் தலையில விழுந்திருந்தால் எப்படி இருக்கும்? அந்நியமா நினைக்க முடியல, தன்னுடையதாகவே தானாகவே நினைத்து விடுகின்றான். அமுர்த்தோபி ஸ்தூல தேக சூன்யோபி ந கிருதார்த்தா யதோ அக்ஞா. ஸ்தூல தேகம் இல்லை, சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறான். அந்த சூக்ஷ்ம சரீரமும் இவனுக்கு கிடையாது. பார்க்க போனா 3 சரீரமும் இவனுக்கு இல்லை. நிஜமாவே இருந்தா கழற்ற முடியாது. பொய்யாக இருந்தா இப்ப நிஜமா இருந்ததானால் போக்கடிக்கவே முடியாது ஒருபோதும். பொய்யானது எப்படி வர முடியும்? வரவே முடியாது. ஆனால் வருது அப்படின்னா இது நிஜமாகவும் இல்லாமல் பொய்யாகவும் இல்லாமல் இது இருப்பதனாலேயே இது வந்து சொல்கின்றான். ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேக காரண சரீர சூன்யோபி, இம்மூணு மற்றவன். ஆனா தன்னை கிருதார்த்தன்னு நினைச்சுக்கல, நான் 3க்கும் கடந்தவன்னு நினைச்சுக்கல அவன். ஆகையினாலேயே இந்த ஞானம் இல்லாமையினாலேயே இவன் அக்ஞன் என்று அறிவற்றவன், அக்ஞானி என்று அறியப்படுகிறான் ராமா. அதனாலேயே இவன் பந்தப்படுகின்றான் என்று சொல்றார். பசுகு அக்ஞோகி அமூர்த்தோபி துக்கஸ்சைவேஷ பாஜனம் சேதனத்வாத் சேதனீயம் மனோ அனர்த்தகா ஸ்வயம் ஸ்திதா. அதனால என்ன, இதுதான் இவனுடைய அனர்த்தத்துக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது ராமா. அதனால இவனுக்கு அமூர்த்தமா இருக்கிறவன்ட்டு எப்படி ஒட்டும்னு கேட்காத. நிஜமா பார்த்தா இவனிடத்துல ஒண்ணுமே ஒட்ட போறது இல்லை. அஜ்ஞானித்துவமும் அதாவது ஞானமாயிருக்கிற தன்மையும், அதாவது ஞத்துவமும் அஜ்ஞத்துவமும், அஜ்ஞானியா இருக்கிற தன்மையும் ரெண்டும் இவனிடத்துல ஒட்டவே முடியாது. ஆனாலும் இவன் ஒட்டி கொண்ட மாதிரி நினைச்சுடுறான். இல்லாத ஒண்ணு நம்ம மேல இருக்கிற மாதிரி இவன் நினைத்து கொண்டு விடுவதனால இவனுக்கு பயமாக இருக்கு. அடுத்ததுல ரொம்ப அழகா சொல்றார். சேத்ய நிர்முக்தகாயாஸ்ய அச்சேகதாதவா அஸ்யசா பரிதாவஸ்தா தான்யாத்வான அனுசோச்சதி. இவன் ஏன் சோகப்படுறான், இவன் ஏன் துக்கப்படுறான், இவனுக்கு தான் அமூர்த்தமாச்சே அப்படின்னு சொன்னேன். அஜ்ஞானத்தினாலேன்னு நான் சொன்னேன், இவனிடத்துல இல்லை சித்தத்திலேன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அந்த சேதம் எப்படி இருக்கு பாரு. சேத்திய நிர்முக்தயா சேத்திய நிர்முக்ததாயா சாத். எவனொருவன் இந்த சித்தத்தில் இருந்து விடுபட்டவனாக ஆகிவிடுகின்றானோ அச்சேத்தி உன்முகதா அதவா இல்லை இந்த அச்சேதம், எது அச்சேதனம்? காணப்படுகின்றதான ஸ்தூலமான இந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு, இது அச்சேதனம். இப்ப என்ன சொல்றா, சேத்திய நிர்முக்ததா யாஸ்யாத். இந்த சேதன சித்தினாலே சிட்டிக்கப்பட்டதான பிரபஞ்சத்தில் இருந்தெல்லாம் விடுபடுறான். யோக சமாதியில அவன் அப்படியே உள்ள போயிட்டான். அப்ப பிரபஞ்சம் இருக்கா இல்லையா அப்படின்னு ராமனுடைய கேள்வி. அவன் என்ன சொல்றான், சரி நீங்க தூக்கம் சொல்றேன், இப்போ சமாதிக்கு போயிட்டார். அப்படியே அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, நான்கிற உணர்வும் இல்லை, தூக்கம் இல்லை, சமாதி நிலை, 4வது நிலை இது. விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, 3ஐயும் கடந்ததான
துரியம் என்று சொல்லக்கூடிய சமாதி நிலைக்கு போயிட்டான். இப்போ அவனுக்கு உலகம் இருக்கா இல்லையா, அவன் இருக்கானா இல்லையா, அவன் எங்க இருக்கான், அவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட உலகம் எங்க இருக்குன்னா அதாவது அதன் இடத்துல அப்படியே இருக்குன்னார் அவர். இவன் ஞானி இல்லையான்னா ஞானியே இல்லை, இவன் ரொம்ப பத்தன், பெரிய யோகத்தெல்லாம் அடைஞ்சிடலாம். அவனாலே சிருஷ்டிக்கப்படுற பிரபஞ்சம் இருக்கு, அவனுக்கு இன்னும் மனோநாசம் ஏற்படலை. ஆகையினாலே அவன் போனான், பெரிய நிலையை அடைஞ்சிடலாம். அதுதான் சொல்றாரு இங்க. அதாவது ராமனுடைய சந்தேகம் என்னன்னா, அப்போ இந்த சித்தத்துல தானே இந்த சோகமோகங்கள்லாம் இருக்குங்கிறேன், அதனாலதான் இவன் அக்ஞனா இருக்காங்கிறேன். அக்ஞனா இருக்கிறதுனால சித்தத்துல பந்தப்படுறான், இந்த சித்தத்துலதான் சோகமோகங்கள்லாம் வருதுங்கிறேன், அதுலதான் ஒட்டின் இருக்கு. இவனிடத்துல உண்மையா இல்லை, ஏனென்றால் இவன் அமூர்த்தங்கிறேன். சரி, சித்தத்தை ஏன் இவன் போய் ஈசிக்கணும், சித்தத்தை கைட்டு விட்டுலாமே, யோக சமாதியில போறவாள்லாம் சித்தத்தை கைட்டு இருக்காளேன்னா, அதெல்லாம் ஒரு கற்பனை. அவர்கள்லாம் ஒன்றும் சித்தத்தை கழட்டி விட்டவர்கள்னு சொல்ல முடியாது. ஜீவன் முக்தன் விதேக முக்த நிலையை அடைஞ்சவன் ஒருத்தன்தான் சித்தம் இல்லாதவன். அவனுக்கு தான் 3 சரீரமும் போனது. அவன் தான் விதேக முக்தன் என்று அறியப்படுகிறான். அதுக்கு கீழ்நிலையில இருக்கிற எல்லாரும் எதை விட்டாலும் அது இன்னும் அவனிடத்துல தன்னை விடாதவன். அவனையும் நான் அஞ்ஞான கோட்டியிலே தான் சேர்ப்பேன். பெரிய யோகீஸ்வரனா இருக்கலாம், ஆனாலும் அவன் அஞ்ஞானியே. ஏன் சித்தத்தெல்லாம் ஜெயிச்சாச்சு, உலகம் என்ன துன்புறுத்தாது அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அவன் சமாதி கலைஞ்சி எழுந்து வரும்போது பார்த்தால் தெரியும் எப்படி இருக்கிறான் என்பதை. அது 2வது அத்தியாயத்திலேயே ஸ்தித பிரக்ஞ லட்சணங்கள்ல எழுந்து வரும்போது, உலகத்துல பழகிற போது, திரும்ப சமாதிக்கு போற போது எப்படியெல்லாம் இருப்பான்னா, இந்த எல்லாம் இருந்தாலும் இங்க பேத புத்தி இருக்கு. ஆகையினாலே அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையாக சொல்ல முடியாது. ராமா என்று சொல்றா, சேத்தி அனிர்முக்ததாயாது அச்சேத்யுன்முக்ததாதவாம். இந்த ஸ்தூல பிரபஞ்சத்துல எல்லாம் விடுபட்டாச்சு, நான் சமாதிக்கு போயிட்டேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். இந்த சித்தத்திலேருந்து விடுபட்டு விட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். யார் சொல்றது, யார் தீர்மானம் பண்றது, யார் இவன் இவர் விதேக முக்தன்னு யாரும் சொல்ல முடியாது, இவன் ஜீவன் முக்தன்னு யாரும் சொல்ல முடியாது, இவன் பெரிய யோக நிலையில இருக்கான்னு சொல்ல முடியாது. திரும்பி அந்த சமாதி கலைஞ்சி எழுந்து வரும்போது ஈகோவோடையே எழுந்து வருவான், நான்கிற உணர்வோடையே எழுந்து வருவான். அப்ப இவன் அக்ஞன், அப்ப இவன் பசுவாகவே இருக்கான், பசுவாவே இருக்கான். ஆகையினால இவன் அந்தர்முகமா உள்ள போயிட்டான் அப்படின்னு சொன்னாலும் கூட இவனை நான் உயர்ந்த ஞானியா ஒத்துக்க மாட்டேன், இவங்களிடத்துல சோகமோகங்கள் ஒட்டாதுன்னு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். சித்தம் இன்னும் அழியல, சித்தத்தை ஒதுக்கி வச்சிருக்கான், கீழே போட்டு. இப்ப என்னது, நாம தூங்க போற போது வாசக்கதவு ஜன்னக்கதவு இது எல்லாத்தையும் சாத்திட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு நாம தூங்க போற மாதிரி இவன் சமாதிக்குள்ள எல்லா இந்திரிய வாசல்களையும் அடைச்சிட்டு அப்படியே மனசையும் அடக்கி விட்டு போயிட்டான். திரும்ப எழுந்திருக்கிறத இதே ஆளுள்ள திரும்ப வருவான், புத்திக்கு வருவான், மனசுக்கு வருவான், அப்புறம் இந்திரியங்களுக்கு வருவான், அப்புறம் எழுந்திருப்பான், அப்புறம் பார்ப்பான், கேட்பான், எல்லாம் இருக்கும். அப்போ அந்த எப்போதும் சகஜ சமாதியில இருக்கிறவன் இல்லை, பிரம்மவித் பரன். இவன் எப்பேற்பட்டவன், பிரம்மவித் வரிஷ்டனா இருக்கிறவனை பத்தி தான் நம்ம பேசணும் என்பதற்காக இங்க சொல்றார் அவர். சேத்திய நிர்முக்தயாது, இவன் இந்த சேதன பிரபஞ்சத்திலிருந்து விடுபட்டு விடலாம். அச்சேத்தி உன்முகதாதவா, உன்முகதான்னா என்ன அர்த்தம், உள்முகமாக அந்தர்முகமாக யாத்திரை போயிட்டான். அந்தர்முகமாக யாத்திரை போய் உள்ள போய் தெரிஞ்சு சமாதியில ஆழ்ந்தாச்சு, ஒண்ணுமே இல்லை, ஐயோ கட்ட மாதிரி இருக்கார், அவைய காஷ்ட சமாதியில இருக்கார் அப்படின்னு எல்லாம் நாம நினைக்கலாம். ஆனா அவன் எப்படி இருக்கான்ங்கிறத அவனுக்கு சாட்சியா இருக்கிற பரமாத்மான்னா சொல்லணும். அவர் சொன்ன வாக்கு, இதை உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு தெரியாத விஷயமா, நீயே அந்த அந்தராத்மா தானே ராமா. அஸ்யசா பரிதாவஸ்தா அனுசோச்சயேது. ஆனால் இவன் எழுந்து வந்த பிறகு சோகமோகங்கள் ஆகினால என்ன சொல்ற, அஸ்யசா பரிதாவஸ்தான், இவன் இந்த அவஸ்தைக்கு போயிட்டான், அது ஒரு சுகம். அந்த சமாதிக்கு போய் நிலையில, அந்த சமாதி நிலையில இருக்கிறது எல்லாவற்றையும் விட்டு விட்டு இருப்பது, கழற்று விட்டு இருப்பதற்கு அது ஒரு பரம சுகம். அந்த ஆனந்தம் தான் அது சுகம். அனுசோச்சதே, ஆனால் இது உண்மை இல்லை. திரும்ப நம்ம எழுந்துட்டோமானால் அது உலக விஷயங்கள் நம்ம பாதிக்கும். ஏன்னா அவனை பொறுத்த வரையில்
பிரபஞ்சம் இன்னும் இல்லாமல் போகல, ஸ்தூல பிரபஞ்சமானது இருக்கு என்பதற்காக சொல்றார். அந்த சித்தத்தினுடையதான நிலைகளை எடுத்து சொல்றார். சித்தம் வெளியில போச்சு, திரும்ப உள்ள வந்துடுறது அஸ்யசா பரிதா அவஸ்தா என்பதற்காக சொல்றார். அதாவது சித்த பிடிப்பிலிருந்து விடுபட்டுட்டா அவன் எல்லாம் அந்த சோகமோகங்கள்லேருந்து விடுபட்டு விடலாம், சம்சார பந்தங்கள்லேருந்து விடுபட்டு விடலாம். இல்லையா, சமாதிக்கு போனவெல்லாம் இருக்காளே அப்படின்னா, இந்த சித்த பிடிப்புலேருந்து விடுபடுறதுன்னா என்ன, மனசை வெளிப்பிரபஞ்சத்திலேருந்து உள்முகமாக திருப்பிட்டான். ஆனால் வெளிப்பிரபஞ்சம் இருக்கே, இவனுக்கு இன்னும் போகலையே. இதுக்கு காரணமாக இருக்கிற மூல அஜ்ஞானம் நாசம் இருக்கு. அந்த அஜ்ஞானம் இருக்கு, அது நாசம் ஆகணுமே. இதனாலதான் அந்த கருணத்தோடு ஏற்பட்ட அத்தியாசம் இருக்கு. அதுக்காக இங்க எடுத்து சொல்றார் அவர். ஏன்னா அரவிந்தர் சொல்லும் போது சொல்லுவார், இன்டலெக்சுவல் லிபரேஷன் இஸ் நாட் ரியல் லிபரேஷன். இன்டலெக்சுவல் லிபரேஷன் இருக்கு, இட் இஸ் நாட் ரியல் லிபரேஷன். அது ஒன்றும் ரியல் லிபரேஷன் இல்லை, பியூர் இன்டெலெக்சுவல் லிபரேஷன். அவன் ஏதோ அப்படி விசாரம் பண்ணா அப்படி சமாதிக்கு போயிட்டான்னா அது ஒரு லிபரேஷனா? அது முக்தியா? மோட்சம் இல்லை என்று சொல்றார். அதைத்தான் இங்க வசிட்டரும் எடுத்து காண்பிக்கிறார். பகிர்முகமா இருந்தவன் இப்ப அந்தர்முகமா இருக்கான். திரும்ப பகிர்முகமா வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? எப்படியும் தானே எழுந்து வரலாம், மற்றவர்களால் எழுப்பப்பட்டும் வரலாம். ஜன்மாந்தர் வாசன பிராரப்த கர்ம வசாது வரலாமே, அவனுக்கு என்ன இதெல்லாம் நாசமாகவில்லையே என்பதற்கு சஞ்சிதம் ஜெயிச்சா கூட பிராரப்தத்தை ஜெயிக்க முடியாது. எப்படி இருக்கான்னா அங்க சொல்றார் அஸ்யசா பரிதா அவஸ்தாங்கிறார். இந்த கடிகார முள்ளு இருக்கு பார்த்தீங்களா, அது கடிகாரம் அந்த காலத்துல பெண்டுலம் போடுற கடிகாரம் உண்டு. அது இப்படி இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் அசைஞ்சுட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி வீழ்ச்சிந்தா ஸ்தூல பிரபஞ்சம், வீழ்ச்சிக்கலைன்னா அந்த பிரபஞ்சம். அதனால சூக்ஷ்ம பிரபஞ்சம் அந்தர்முகம். திரும்ப வீழ்ச்சிண்டா இங்க வெளியில வர போறான். வெளியில வரும்போது வெளிப்பிரபஞ்சம் இவனுக்கு இருக்கு. வெளிப்பிரபஞ்சமே இல்லாத நிலையை என்ன அடையல. அப்படி வெளிப்பிரபஞ்சமே இல்லாம போயிடுச்சுன்னா உள் பிரபஞ்சத்தை தேடி போக வேண்டிய சமாதியிலேயே அவன் இருக்கிறான். ஆகையினாலே இது எப்படிப்பட்டதுன்னா, இந்த சமாதி நிலைக்கு அவன் போயிட்டா கூட இந்த ஜெயிச்சிட முடியாது என்பதற்காக சொல்றான். அதனால என்ன சொல்றாரு இங்க, மூணு நிலையும் அரவிந்தர் சொல்லும் போது சொன்னார். அன்இன்டலெக்சுவல் கிரீடு வெளியில வரும்போது அஜ்ஞான அவஸ்தையில இருக்கான். உள்ள ஞானத்துல மேல சமாதிக்கு போயாச்சுன்னா இவன் இவனா நினைச்சுக்கிறான் இன்டலெக்சுவல் லிபரேஷன். பகவத்கீதையில முன்னாடியே சொல்லிட்டார் அவர், மித்யாச்சார சவுச்சியதே, இவன் பொய்யொழுக்க முடியவன் என்பதாக எடுத்து சொல்லியிருக்கான். அதனால இந்த சித்தத்தினுடைய நிலைகள் இருக்கே ராமா, இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். அப்படியே உள்ளுக்குள்ள உட்காந்து விசாரம் பண்ணி நாம் அடையணும். அதுக்காகத்தான் நான் சொல்லுகின்றேன், இந்த ஹிருதயத்தில் இருக்கிற கிரந்திகள் அஜ்ஞான முடிச்சுகள் இருக்க அதெல்லாம் போகணும் என்று சொன்னார். எப்படி போகும்னா, வேதம் சொல்றதே என்று வேதத்தில் சொல்ற மந்திரத்தையே அடுத்த 10வது ஸ்லோகமா எடுத்து காண்பிக்கிறார். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாः க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரே. வித்யதே ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் இருக்கிற அஜ்ஞான முடிச்சுகள் இருக்கு இவனிடத்துல. 4 விஷயம் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. என்னன்னா, ஞானத்துல மேல்நிலைக்கு போனவன் இருக்கானே அவனுக்கு தான் இந்த ஹிருதய கிரந்திகள் எல்லாம் தெரிச்சு போய்விட வேணும். ஹிருதய கிரந்திக்கு விசாரத்தினாலதான் போகும், சாது சங்கத்தினாலதான் போகும். யாண்டையினாலே வித்யதே ஹிருதய கிரந்திகி சித்யந்தே சர்வ சம்சயாः நிர்கிரந்தாபி உருக்கிரமேன்னு சுகாச்சாரியால் சொல்றார். அதைத்தான் சொல்றார், சித்யந்தே சர்வ சம்சயாः. பகவான் கீதையிலையும் இதெல்லாம் சொல்லிட்டார். 2வது அத்தியாயத்தினுடைய பூர்த்தி காலத்திலேயே சொல்லிட்டார், சர்வ சம்சயாக சித்யந்தே, எல்லா சம்சயங்களையும் இவனை விட்டு நீங்கி போயிடுறது. ஏன்னா இவன் சமாதியில் இருக்கிற போது எழுந்துக்கிறதான அந்த இன்டர்மீடியட் அவஸ்தை இருக்கு பார்த்தேலா, அதெல்லாம் பற்றி கூட வர்ணிக்கிறார். பின்னாடி சொல்ல போறார் நிறையா யோக வாசிட்டத்திலேயே. அந்த சமாதியில் நம்ம தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தானே அப்புறம் எழுந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் நம்ம போகிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த சமாதிக்கு போயிட்டவன் திரும்ப எழுந்து வியுத்தான அவஸ்தைன்னு பேர்.
அந்த வித்தானவஸ்தனைக்கு வருகின்ற காலத்துல என்ன ஆகும்? அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை இருக்கு இல்லையா, அது எழுந்துட்டாச்சு. ஆனா இன்னும் உலகத்துல அப்படி கொஞ்சம் தன்னை சுதாரிச்சுட்டு அவன் வரணும் இல்லையா, அந்த வர நிலை இருக்கே. அப்போ என்ன என்ன அப்போ ஸ்தூல பிரபஞ்சம் அவனிடத்துல இருக்கு. அப்போ சர்வ சம்சயா சித்தியந்தே, அவங்கிட்ட சம்சயங்கள் இருக்கும். எழுந்துட்டான், ஏதோ ஒன்றும் பிராரப்த கர்ம வசாதி ஏதோ வாசனை அவனை கிளப்பி விட எழுந்துட்டா, ஏதோ பசின்னு வச்சுக்கோங்க, இல்லை தாகம்னு வச்சுக்கோங்க, எழுந்துட்டார். வந்தாக்க ஆகாரம் கிடைக்குமா, இல்லை நாம் ஸ்நானம் பண்ணினோமா, எப்போ பண்ணணும், ஸ்நானம் பண்ண சரீரத்திலேருந்து அகம்புத்தி வந்துடும். உடனே சரீரேந்திரியங்களில் நான் என்னுடையது வந்துவிடும். ஆகையினாலே சம்சயங்களும் வந்துடும். அதனால சம்சயங்கள் முழுக்க எப்போ போகும்? எல்லாம் கழன்று போகும்போது தான் போகும். சீயந்தே சாஸ்ய கர்மாணி, இவனுக்கு அப்புறம் கர்மாக்களே கிடையாது. நாம் எழுந்திருக்கிறோம்னோ, நடக்கிறோம் என்றதோ, போகிறோம் என்பதோ, பிட்சை வாங்குறோங்கிறதோ, சாப்பிட்றோங்கிறதோ எந்த கர்மாவும் இவனுக்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் இந்த சரீரம் வாசனா நிமித்தமா ரோபோ மாதிரி இயங்கி கொண்டிருக்கும். ஆனா இவனிடத்துல அது ஒண்ணுமே இல்லை. இவன் அதுல பற்றற்றவனாகவே இருக்கிறான் என்பது அந்த நிலையை எடுத்து சொல், அனுபூதி நிலையை சொல்றார். சீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. யாருக்கு? பரா அவரே. அங்க பரா பிரகிருதி அபரா பிரகிருதி ரெண்டையும் நன்றாக தெரிந்து கொண்டவன், ரெண்டுக்கும் சாட்சியா இருக்கிற பரமாத்ம தத்துவத்தை உணர்ந்து அதுவாக ஆகிறவன் இல்லை. இதான் இந்த கீதையில 4, 5, 6, 7வது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகம் தான். அது இது ஸ்தூல பிரபஞ்சம், அடுத்தது ஜீவ பிரபஞ்சம். இந்த ரெண்டுக்கும் சாட்சியா இருக்கிறது ஒன்றும். ஆமாம், தான் பரா பிரகிருதி அபரா பிரகிருதி ரெண்டையும் சாட்சியா இருக்கிற இவன் பார்க்கிறான். அங்க நான் தான் ரெண்டுக்கும் சாட்சின்னார். அந்த பரமாத்மா தத்துவத்தோடு ஒன்றி போனவனாக இவன் பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக இங்க சொல்ற, அப்போ அஜ்ஞான நாசம் ஆகணும். அந்த அஜ்ஞான நாசம் ஆனாதான் ஜீவன் என்ன ஆகுது? இப்போ இவனிடத்துல அந்த கர்ணத்தில் இருக்கிறதான அந்த எல்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த அத்தியாசம் போயிடுறது. அப்போ என்ன ஆகுது? ஹிருதய கிரந்திகள் எல்லாம் போயிடுறது. எல்லாம் அத்தியாசம்னு நாம என்ன பார்த்துருக்கோம், ஒன்றின் மேலே இன்னொன்றை ஏற்றி பார்க்கறது. யதா சாலக்கிராமே விஷ்ணுவோ, படத்தில் அம்பாவை பார்க்கிறோம், விக்கிரகத்தில் பெருமாளை பார்க்கிறோம், சாலக்கிராமத்தில் விஷ்ணுவை பார்க்கிறோம் என்பது போலே அது. அதனால இந்த அத்தியாசங்கள் எல்லாம் கழன்று போய்விடும். இதெல்லாம் தான் ஹிருதய கிரந்தி எல்லாம் போயிடுது. இது போச்சுன்னா, அந்த முடிச்சுகள் அவிழ்ந்து போச்சுன்னா, அஜ்ஞானம் போச்சுன்னா சம்சயம் நாசமாகுது. இங்கே சொல்றதுனாலேயே கடைசி வரையில் சம்சயம் இருக்கும் என்பது சொல்றார். கீதையிலேயே சொல்லிட்டார், நிறைய சம்சயாத்மா வினஷ்யதி, சம்சயம் இருக்கிற வரையில் அவனுக்கு நல்ல கதி கிடைக்காது என்று சொல்ற. அடுக்காகவும் பலன்னு சொல்றார் அவர். வித்தியதே ஹிருதய கிரந்திகி சித்தியந்தே சர்வ சம்சயாக. இந்த ரெண்டுக்கும் என்ன பலன் என்று சொன்னால், அந்த மூணாவது பாதத்தில் என்ன காமிச்சு கொடுக்கிறார்? ரெண்டுக்கும் பலன் என்ன? எல்லா கர்மாவும் போயிடுறது. மானசீகமான விருத்திகள், அப்புறம் புத்தியினுடைய காரியங்கள், சரீரத்தினுடைய காரியங்கள் எதுவுமே இல்லை. ரோபோ மாதிரி தான் இவன் இருப்பான். 4வது சொல்றார், அவனுடைய நிலையை சொல்றார். இந்த மந்திரத்துல முதல்து மூல அஜ்ஞான நாசம், 2வது அதனுடையதான அந்தரங்க பலன், 3வது பாதத்துல காமிக்கிறது பகிரங்க பலன், 4வது பாதத்துல அவன் எப்படி உலகத்தை பார்ப்பான், உலகம் அவனுக்கு இப்படி இருக்கும், அவன் பார்வையிலே இப்படி இருக்கும் என்பதை காமிக்கிறார். அதனாலதான் அந்த ஸ்லோகத்தை இங்க, அந்த மந்திரத்தை இங்க எடுத்திருக்கார் வசிஷ்டர். தஸ்மின் திருஷ்டே பராவரே. காரண பிரம்மம் காரிய பிரம்மம், அதாவது பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்பதான அந்த ரெண்டுக்கும் சாட்சியா நின்று தான் ஆத்ம தத்துவம் என்பதை உணர்ந்து அதிலேயே நிற்பான் என்பதற்காக சொன்னார் அவர். அந்த நிலைதான் ஏதத்யோனி பூதானி சர்வாணி இத்யுபதாரய என்று சொன்னாரே. அத்தனைக்கும் அகம் சர்வஸ்ய ஜெகத, இந்த பிரபஞ்சம் நான் தானே மூல காரணம், என்னோட இருப்பு தானே இவற்றினுடைய இருப்புக்கு காரணம். அந்த மூளை இருப்பை பிடிச்சிருந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அங்க போயிட்டு அங்கிருந்து எல்லாரையும் பார்க்கலாம்.
ஹெலிகாப்டர்லேருந்து பிரபு கீழே இருக்கிற ஊரை பார்க்குற மாதிரி நதியை பார்க்கிறான், கட்டடங்களை பார்க்கிறான், வயலை பார்க்கிறான், கோயிலை பார்க்கிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான், சாட்சியா நின்று பார்க்கிறான். அதே அவனே தரையில் சாலையில் ரோடில் நடந்து போய் கொண்டு இருக்கிற போது அப்படி இல்லையே. அதற்காக சொல்றான், இங்க சாட்சியாக பார்க்கிறான், இவன் தான் நிஜமான சாட்சி, இவனே ஞானம் பெற்றவன் என்பதற்காக நீங்க அதை எடுத்து சொல்றார். வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாः க்ஷீயந்தே சஸ்ய கர்மாணி தஸ்மின் திருட்டே பராபரே. உடனே ராமன் வசிஷ்டரை பார்த்து 2 கேள்விகள், அற்புதமான கேள்விகள் கேட்கிறான். அவரை பார்த்து கேட்க போறான். அதுக்கு முன்னாடி அவன் மனசுல சந்தேகங்கள் வருது. 2 என்ன சந்தேகம் வருதுன்னா, அவரை பார்த்து கேட்கிறான், இப்போ யோக சமாதி கிடைச்சிருது, ஐயா அது போறாதான், அது ரொம்ப உயர்ந்த நிலை இல்லையா அப்படின்னு சொல்றான். உயர்ந்த நிலை தான், சாதாரண சம்சாரி ஜீவனுடைய நிலையோடு ஒப்பிடும்போது உயர்ந்த நிலை தான். ஆனால் அதையும் கடந்த நிலையில இருக்கிற ஜீவன் முக்தன் விவேக முக்தன் நிலையோடு ஒப்பிடும்போது இது ரொம்ப தாழ்ந்தது தான். ஒருத்தர் ரொம்ப பிஹெச்டி அது இதெல்லாம் படித்து வந்தவனை கம்பேர் பண்ணும்போது கீழே வெறும் இவன் BA தான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய ஞானமும் அவனோட ஞானமும் எப்படிப்பட்டது? அது மாதிரி 2க்கும் வித்தியாசம் இருக்கு என்பதை எடுத்து சொல்ல போறார். 11-12 இவனுக்கு மனசுல கொஞ்சம் சந்தேகத்தை தீர்க்கிறார். அதுக்கப்புறம் 13-14 ஸ்லோகங்கள்ல பளிச்சுனே அவர் அப்படியே கிடுக்கிப்படி போட்டு 2 கேள்வி கேட்கிறான். அப்போ நீங்கள் ஜீவாத்ம ஸ்வரூபம் பற்றி கரெக்டாக சொல்லுங்க, பரமாத்ம ஸ்வரூபம் பற்றி கரெக்டாக சொல்லுங்க, 2 பற்றினதான ஞானத்தையும் சொல்லுங்க என்று பகவானை பார்த்து கேட்குறான். உடனே வசிஷ்டர் பார்த்து கேட்கவும் வசிஷ்டர் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 15, 16, 17 ஸ்லோகங்களில் பதில் சொல்கிறான். உடனே அவன் 18வது ஸ்லோகத்தில் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் பற்றி சொன்னேலே, அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நீங்கள் எப்படி இருக்கு, ஸ்வரூபமற்ற ஒன்றுக்கு ஜீவனுக்கே மூர்த்தம் கிடையாதுன்னு முன்னாடி சொன்னாலே, அமூர்த்தோபி என்றாரு. அப்போ அந்த பரமாத்மாவுக்கும் அமூர்த்தம், அவரும் அமூர்த்தம், அவருக்கு மூர்த்தி கிடையாது, அவருக்கு வடிவம் கிடையாது, நாம தான் வடிவம் கொடுத்திருக்கிறோம் என்று ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டாமம் என்றபடி அவருக்கு பலவிதமான நாமரூபங்களை கொடுக்கிறோம். அப்பேற்பட்டதான அவருடைய உண்மையான சுரூபம் என்ன, அதை சொல்லுங்க எனக்கு முதல்ல. அதானே இந்த அத்தியாயத்தினுடைய ஸ்லோகத்தில் கேட்டான் இல்லையா வசிஷ்டர். உடனே 19வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 7 ஸ்லோகங்களில் அற்புதமாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது பற்றி நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ராம் ராம்.